பரணி கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. மகேஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஆரம்பிச்சோனே ஸ்பீக்கர் வந்தா இப்படிதான். இல்ல இல்ல எப்பயுமே இல்ல. லேட்டா வந்துட்டு ஆமாமா. அது இல்ல. எனக்கு லிசனர்னே காட்டிட்டு இருந்தது அவரு குடுத்ததுக்கு அப்புறமும். அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. ஸ்பீக்கர்ல இருக்கனா, ஓகே, லிசனர்ல ஓகே. இருக்கனான்னு. ஓகே, ஓகே. கேரி பண்ணுங்க. சரி, ஓகே. அப்டேட்ஸோட போயிடலாம். நீ வந்துட்டு ட்ரெயின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிசம்பர் 23 ஈவினிங் வருது. அதுக்கப்புறம் சிம்புவோட அரசன் அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அந்த ப்ரோமோ எடுத்தாங்கல்ல, ஸோ அதில் வர பிஹைண்ட் த சீன்ஸு. அப்புறம் அபிஷன் ஜீவந்தோட வித் லவ் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயோ காதலை அப்படின்ற சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ. அப்புறம் ரிவால்வர் ரீட்டா நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 26 வருது. மம்முட்டியோட அடுத்த ஃபிலிம் காலித் ரஹ்மான் தான் பண்ணுறாரு. ஆலப்புழா ஜிம்கானா அதுக்கப்புறம் தள்ளுமலா டைரக்டர். ஸோ அதுவுமே இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கியாரா அட்வானியோட கேரக்டர் போஸ்டர் டாக்ஸிக் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, யாஷோட ஃபிலிம். அப்புறம் தனுஷோட 54th ஃபிலிம் போத்தொழில் டைரக்டர் ஃபிலிம், அதுவுமே வந்துட்டு ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. படம் 2026 ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு அன்அபிஷியல் அப்டேட்டு. நீங்க வந்து சொல்லிட்டே இருந்தீங்களா, அவங்க ஜனவரி 14th மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க டேக்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அவங்க இப்ப அந்த பராசக்தி ஃப்ரம் ஜனவரி 14 அப்படிங்கிற டேகை ரிமூவ் பண்ணிட்டு புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பராசக்தி ஃப்ரம் பொங்கல்னு அதையும் சொல்லிடுங்க. அப்ப அன்அபிஷியலா அவங்க வந்து டேட் மாத்திருக்கோங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, ஓகே. பட் ஆனால் வந்துட்டு படம் வந்து ஜான் 10 தான் பராசக்தி. ஸோ அதான் ஜனவரி 10 தான். ஜனவரி 14 இந்த டேகை அன்அபிஷியலா இப்ப ரிமூவ் மறைமுகமா பண்ணிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஜனவரி 10 அறிவிப்பு அநேகமா நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கே வரும்னு நினைக்கிறேன். சென்சார் முடிஞ்சு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல, சென்சார் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான். கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. நாளைக்கே வந்தாலும் வரலாம் ஜனவரி 10 முதல் அப்படிங்கிறது. ஓகே. பரணி எனக்கு மட்டும் தானான்னு தெரியல. பிரகாஷ் பேசும்போது சின்னதா இரைச்சல் வருதுல? இல்லையே, அப்படியா? கிளியரா தான் இருக்கு எனக்கு. ஓகே, ஓகேங்க. அப்ப என் சைட்ல தான். சரி, ஓகே, பாப்போம். ஓகே, அப்ப ட்ரிவியா சொல்லிடுவோம். இன்னைக்கான ட்ரிவியா சொல்லிட்டு சொல்லுங்க. போயிடுவோம். ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி தான் அது. இல்லைன்னா இந்த டபுள் ரிலீஸ் அப்படிங்கிற நம்ம 2 பார்த்துட்டோம். அதுல வந்து எல்லா ஹீரோக்களுக்குமான டபுள் ரிலீஸ் இருக்குல்ல, ஒரே ஹீரோக்கு ஒரே நாள்ல 2 படங்கள் ரிலீஸ் ஆகலாம். இப்ப நம்ம நடக்கிறதே இல்லை. அப்படி நடந்தாலும் வந்து ஏதாவது காரணத்துல எஜிட் ஆயிரும். உதாரணமா குட் பை டக்லி, விடாமுயற்சி 2ம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒண்ணுதான் வரும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. டியூடு எல்ஐகே ஒரே நாள் ரிலீஸா, தீபாவளி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு படம் தள்ளி போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. விஜய் சத்யராஜுக்கு பாத்தீங்கன்னா 2 படம், விஜயகாந்துக்கு 2 படம். இந்த 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் அதாவது இந்த 4 படங்கள் சேர்த்து சத்யராஜோட வாத்தியார் வீட்டு பிள்ளை மற்றும் திராவிடன், விஜயகாந்தோட தர்மம் வெல்லும் மற்றும் ராஜாடை, இது 2 படங்களுமே பாத்தீங்கன்னா 1989 தீபாவளிக்கு ஒன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற நடிகர்கள் பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்துல சத்யராஜ் பாலைவன ரோஜாக்கள், விடுதா கல்யாணம். கமலஹாசனுக்கு பாத்தீங்கன்னா தாய் இல்லாமல் நான் இல்லை, நினைத்தாலே இனிக்கும். கூடுதல் சிறப்பு என்னன்னா ரஜினிகாந்தும் இந்த 2 படத்துலயுமே இருப்பாரு. அப்ப ரஜினி கமல் 2 பேருக்குமே 2 படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது போக பிரபுவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, காவல் கெட்டிக்காரன், சரத்குமாருக்கு அரண்மனை காவலன் கேப்டன், கார்த்திக்கு உள்ளத்தை அளித்தா மற்றும் கிழக்கு முகம், பரத்துக்கு வெயில் அண்ட் சென்னை காதல், இதுதான் கடைசியா வந்த படம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு ஏகப்பட்ட படங்கள் இருந்திருக்கான். பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு பாத்தீங்கன்னா அவரு பல படங்கள் இருக்கு, ரஜினிக்கு வந்து பல படங்கள் இருக்கு. தப்பு தாளங்கள், அது போக வந்து கமலஹாசனுக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கான். எப்படின்னா சிவப்பு ரோஜாக்கள், அவள் அப்படித்தான், மனிதரில் இத்தனை நிறங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கமலுக்கு 3 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகியிருக்கான். அது போக பாத்தீங்கன்னா இதுல சிவாஜி வந்து ஒரு ரெக்கார்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சிவாஜிக்கு ஒரு ரெக்கார்டே ஒருத்தர் போட்டிருந்தார், ட்வீட் பண்ணியிருந்தார், சூப்பர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதை எடுத்து வைக்க மறந்துட்டு நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து 1959 தீபாவளிக்கு பாகப்பிரிவினை அவள் யாரு, அடுத்து 1964 நவராத்திரி முண்டகமுத்து, 1975 வீரலட்சுமி டாக்டர் சிவா, பரீட்சைக்கு நேரமாச்சு, ஊருகும் உறவும், இப்படி வந்து பல படங்கள் பல தடவை வந்து தீபாவளிக்கு நடந்த ரிலீஸ் ஆயிருக்கான். பிரபுக்கும் பாத்தீங்கன்னா அவரே லிஸ்ட் போட்டிருந்தார் ஒருத்தர். அறுவடை நாள், பாலைவன ரோஜாக்கள், அந்த பாலைவன ரோஜாக்கள் சத்யராஜ் படம் சொன்னோம்னா அதுல பிரபு நடிச்சிருப்பாரு. அவர் கூட இன்னொரு படம் அறுவடை நாள் ரிலீஸ் ஆச்சான். அப்புறம் கலியுகம், கோவிலி ராஜா, இதெல்லாம் இருந்துச்சான். விஜயகாந்துக்கு உழவன் மகன், சட்டம் ஒரு விளையாட்டு, அப்புறமேட்டு தென்பாண்டி சீமையிலே உழவன் வாழ வேண்டும், இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொழுதுக்கு லிஸ்ட் பயங்கரமா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ட்ரிவியா நீ சொல்லியிருந்தோம். அவ்வளவுதான். சூப்பர். சரி, வேற என்ன ஸ்பெஷல்? அப்படி இப்படி நெருங்கி வந்துருச்சு எல்லாமே. இந்த வாரம் வந்து அடுத்த வார படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைன் அப் நிக்குது. பொங்கல் படங்கள் இப்பயே கிளாஸ் தியேட்டர் புக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லா ஏரியாலும் தியேட்டர் அக்ரிமெண்ட் சூப்பர் செம்ம ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு தியேட்டர் அக்ரிமெண்ட்லாம். திருச்சியில அநேகமா இந்த லிஸ்டே போட்டாங்க. நான் இப்ப பார்த்தேன், லிஸ்டே போட்டாங்க. பாதி தியேட்டர் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 ஸ்கிரீனை தவிர மற்ற எல்லா ஸ்கிரீனும் கன்ஃபர்மேஷன். பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு இப்பயே எல்லாமே லாக் ஆயிருச்சு தியேட்டர் கொண்டு. நானும் பார்த்தேன். இது மெகா ஸ்டார்ல வந்துட்டு திருச்சி மெகா ஸ்டார்ல வந்து பராசக்தி சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வேற சில தியேட்டர்ஸும் சைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, பார்ப்போம். வெயிட்டிங். பரணி ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் துரந்தர் தமிழ் டப்பிங் டிஎன்ல ரிலீஸ் ஆகுமா கிறிஸ்மஸ் அந்த டைம்ல? அஃபிஷியலா சொன்னாங்களா இல்ல இல்ல நான் கேக்குறேன், உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன் கேக்குறேன். கேக்குறீங்களா? தெரியலையே எனக்கு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் அந்த படம் தமிழ் டப் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பீங்க போல. இல்ல நான் தமிழ் டப்பிங் பார்க்க மாட்டேன். அநியாயம் பண்றீங்க சத்தியமா. இல்ல நான் தமிழ் டப்பிங் பார்க்க மாட்டேன். தமிழ் டப்பிங் பார்க்க மாட்டேன். ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் பார்ப்பேன். நாளைக்கு இங்க பாங்களேன், நான் சொல்றதுக்கு இல்ல, நாளைக்கு நான் தியேட்டருக்கு போயிட்டு நான் அந்த ஆபீஸ்ல அந்த வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பவர் ஷட் டவுன் பண்ணுவாங்க, ஃபுல் டே ஷட் டவுன். நான் இந்த வாரத்துல பண்ணி அவனும் பண்ணுவாங்க பாக்குறேன், பண்ணவே மாட்டேன். பண்ணேன்னா அப்படி டாக்குன்னு அது ஒரு காரணமாச்சே போய் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறேன், பண்ண மாட்டாங்க. இங்க மதுரையில நேத்தி பண்ணாங்க. என்னது ஷட் டவுன்? ஷட் டவுனா? ஆமாங்க, காலைல 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும். சரி ரைட். விஷால் ப்ரோ காலைல ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு வந்து தமன்னாக்கு பர்த்டேவா, தமன்னா பத்தி ஏதாவது கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க இன்னைக்கு டாபிக் எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் தமன்னா பர்த்டே, தமன்னா ஸ்பெஷலா ஏதாவது தமன்னா பத்தி நீங்க பேசணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க தான் அதுக்கான சிறப்பான நபர். தமன்னா பத்தி சொல்லுங்க. மில்கி பியூட்டின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அவங்க பத்தி என்ன வேணா சொல்லுங்க. பர்த்டே இன்னைக்கு டாபிக் எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் அதை பத்தி பேசுவோம். சரி, மதன் கை தூக்கிட்டு மதன் சொல்லுங்க. மதன் பிரகாஷ் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க தான் வந்தேன். எனக்கு டிஎம் மட்டும் பண்றீங்களா கொஞ்சம்? எனக்கு புரியல. டிஎம் மட்டும் கொஞ்சம் பண்றீங்களா? சரி ரைட், ஓகே பாப்போம். கொஞ்சம் பரணி கொஞ்சம் டிஎம் ஓபன் பண்ணு பரணி, நீ கூட. நானா? அவன் சேகர் வாட்ஸ்அப் பண்ண, அவன் பார்க்கல. சரி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண. இல்ல அது ஆய் மட்டும் பேச பண்ணுங்க. என்ன விஷயம் சொன்னீங்கன்னா பரணி இங்கே சொல்ல போறாரு. இல்ல நான் டிஎம்ல சொல்றேன், பர்சனலா போஸ்ட் பண்ண. அதுக்கு வேற சரி ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பரணியே ஆகானா பீட்டர். சரி ரைட், சொல்லுங்க. வேற என்ன ஸ்பெஷல் ஏதாவது டாபிக் சொல்லுங்க. நேத்து ஒரு இதுல நீங்க மட்டும் சொல்ல பெஸ்ட் டைரக்டர் நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா. ஆமாங்க, நேற்று எதுக்காகனா நேற்று வந்து எனக்கு ஞாபகம் வரல பெஸ்ட் டைரக்டர்ல, அதுக்காக தான் பெருசா சொல்லணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நேற்று என்ன யாரு சொல்றதே தெரியல. ஏன்னா இந்த போன வருஷம் வந்து லிஸ்ட்டை யோசிச்சு பார்த்தா கடைசியில வந்து மகேஷ் ப்ரோ சொன்ன லிஸ்ட் எனக்கு வந்துச்சு. பெஸ்ட் டைரக்டர்னா டெபியூட் படத்திலேயே வந்து சூப்பரா பண்ண லோகேஷ் ஏஜியாவா அவர் பேரு, 11 படத்தை இயக்கியவர். அதனால நான் அவர்கிட்டயே வந்துடுறேன். யோசிச்சு பார்த்து வேற யாருமே வரல. அதனால பெருசா போகணும் சொல்ற காரணமே அதுதான். அவர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா முதல் படத்திலேயே அவர் வந்து முதல்ல அந்த படத்துல மொத்தம் ஒரு 10 நிமிஷம் தான் தேவையில்லாத காட்சி. மற்றபடி மற்ற எல்லாமே வந்து படம் சூப்பரான ரைட்டிங். ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ ஒரு சிறப்பான ரைட்டிங் இருந்தனால டைரக்டருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஏன்னா புது டீம் வச்சு நல்லா இந்த ஒரு நல்ல படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு சிலர் தான் பண்றாங்க. இவர் கீர்த்திசன் பியூட்டில் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா பெஸ்ட் டைரக்ஷன் அப்படி வந்தா எனக்கு வந்து 11 தான் நான் வரேன். டைரக்ஷன் வந்தா 11. ஏன்னா
டியூடுக்கு கிடைச்ச ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸ்டார் வேல்யூ எல்லாமே வந்து வச்சுட்டு வந்து பண்றது கொஞ்சம் சுலபமான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏஎல் விஜய்க்கு வந்து சிறப்பான ஒரு டீம் அமையும்ல, அதுவும் பெஸ்ட் டீம் வச்சுட்டு நீங்க பண்றது வந்து ஒரு பெஸ்ட் டைரக்ஷன் வந்து சொல்ல மாட்டேன் நான். ஆனா இதே வந்து ஒரு சின்ன டீம் வச்சு நீங்க பெஸ்டா கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து சிலர் தான் பண்றாங்க. நீங்க வந்து சசிகுமார் வந்து பண்ணாருப்பாங்க சுப்பிரமணியபுரம் படத்துல, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அறிமுகம் யாராலையும் பண்ணிருக்க முடியாது. அதாவது எப்படின்னா அவருதான் அவருக்கு அதுதான் முதல் படம். ஜேம்ஸ் வந்து அவர் மியூசிக் டைரக்டர், அவர் தான் முதல் படம். டீம் அதுல அவர் நடிகரும் அதுதான் முதல் படம். டீமும் பாத்தீங்கன்னா பாதி பேர் புதுமுகம், ஒரு வெகு சிலரை தவிர. அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு சிறப்பான அறிமுகம், சிறப்பான ஒரு டைரக்ஷன். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வருஷம் வச்சு பார்த்து யாரும் அப்படி ஒன்றும் வரல. போன வருஷம் வந்து பைரி சொல்லலாம் நினைக்கிறேன், பைரி ஒரு நல்ல ஒரு மேக்கிங் இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இதுதான் பேர் என்ன 11 படத்தோட டைரக்டர் லோகேஷ் கேஜே, அவரே சொல்லிக்கிறேன் நான். சரி, அடுத்து வரும். இன்னைக்கு டாபிக் வருவோம், நேற்று டாபிக் விட்டுருவோம், இன்னைக்கு டாபிக் வருவோம். இன்னைக்கு என்ன வேற என்ன ஸ்பெஷல் விசால் சொல்லுங்க. அண்ணே வந்துட்டு இந்த மேக்ஸ் படம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? இந்த சுதீப் படம் அந்த எனக்கு மேக்ஸ் சூப்பரா ஒர்க் ஆச்சு. அடுத்த வாரம் வருது, மார்க் எதிர்பார்க்கறீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த எதிர்பார்ப்பு அதை பத்தி? இல்ல கண்டிப்பா போவேன், தியேட்டர்ல போவேன், கண்டிப்பா போவேன். சூப்பர் சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, திருச்சியில ரம்பா தியேட்டர் நல்லா தியேட்டர். சூப்பர் தியேட்டர், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் தியேட்டர். அதுல வந்து ஜனநாயகம் எடுத்துருக்காங்க, அதனாலதான் கேட்டேன் உங்ககிட்ட. சூப்பர் தியேட்டர். அதாவது திருச்சியில வந்து இப்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் நம்பர் 1 இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல. அவன் தான் கிங்கு. அவன் ஒரு படம் எடுத்தானா அதுல ஒரு சக்சஸ் ஒன்று இருக்கு. அவன் படம் எடுத்தானா அந்த படம் சக்சஸ் ஆகும். கிளாஸ்ல நீங்க கிளாஸ்ல தனியா அந்த அவன் ஒரு படம் எடுக்கிறான்னா அந்த படம் வந்து பயங்கரமா தீபாவளி பொங்கல் அப்படின்னா அவன் சக்சஸ் ஆகும். அப்போ ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது இப்ப பெருசா இல்ல 6 வருஷமா. ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்டான ஒரு தேட்டர். திருச்சியில சிங்கிள் ஸ்கிரீன்ல கிங் அவன் தான். எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் தேட்டர் அதுதான். நான் ஏதாவது கிளாஸ்ல படம் வந்துச்சுன்னா அந்த தேட்டர் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு தான் போவேன். இப்ப அந்த மாதிரி வந்து இப்ப அப்படி யாருமே பாக்குறது இல்ல. எல்லாரும் எல்ஏ சினிமா, சோனாஸ் 2 தான் வந்து மல்டிபிளெக்ஸ். அடுத்த ஆப்ஷன் மெகா ஸ்டார், அதுக்கு அடுத்து ரம்பா, அதுக்கப்புறம் காவேரி, அதுக்கப்புறம் வந்து சாந்தி, சாந்திக்கு அப்புறம் வெங்கடேசா ஸ்டாரு, சரோஜா, கடைசி கட்ட ஆப்ஷன் சரோஜா. இவ்வளவுதான் தேட்டர் திருச்சியில. ரொம்ப ஊர்வசி இருக்குல்லங்க, ரெண்டுமே இருக்காப்ப? ஊர்வசியில மூடி பல வருஷம் ஆகுது. அப்படியா? பல வருஷம் ஆகுதுண்ணா. ஆனா அப்ப 2 ரொம்ப வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஊர்வசி, சோனா மீனா, காவேரி இதெல்லாம் தான் நல்லா இருக்கும். ஆமா, நான் அங்க இருந்த டைம்ல பிரகாஷ்ண்ணா, சோனா மீனா இருக்குங்களா? இருக்கு. அதுதான் இப்ப 4 ஸ்கிரீனா மாறிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ, அப்படியா? இப்ப ஓகே. திருச்சி பிலிம்ஸ் பேஜ்ல இந்த தியேட்டர்ல இது எடுத்திருக்காங்கன்னு போடுறாங்களா, அதெல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்காங்களா இல்ல ஷோ ஸ்பிளிட் ஆகுமாங்கலாம்? ஃபுல்லா. அதாவது சிங்கிள் ஸ்கிரீன்ல பொறுத்த வரைக்கும் ஷோ ஸ்பிளிட் எல்லாம் கிடையவே கிடையாது இங்க. எல்ஏ சினிமா, சோனாவை தவிர எல்ஏ சினிமாஸ்ல 6 ஸ்கிரீன் இருக்கு, சோனால 4 ஸ்கிரீன் இருக்கு. இந்த 6 ஸ்கிரீன்ல 6+4 இந்த 10மே பாத்தீங்கன்னா முதல் நாள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும் 10 ஸ்கிரீன்லயுமே. அதுல வந்து 10 ஸ்கிரீன்ல சின்ன ஸ்கிரீன்ல மட்டும் 2 ஷோ வந்து ராஜசாபுக்கு ஒதுக்குவாங்க. ஓகேவா? 9ஆம் தேதி 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா 70mm 5 ஷோ போடுறாங்க அப்படின்னா அதுல வந்து 3 ஷோ ஜனநாயகன், 2 ஷோ பராசக்தி இருக்கும். மத்த எல்லாமே வந்து ஈவனா ரிலீஸ் ஆயிரும். ப்ரோ, பராசக்தி அபிஷியலா அப்டேட் வந்துருச்சா ப்ரோ? 10th தான் சொல்லிட்டு இல்ல? நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்துடும். பெரும்பாலும் நாளைக்கு வந்துடும். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஆதி ஒரு அறிவழகன் இருக்கார்ல, ஈரம் டைரக்டர், ஒரு படம் வந்ததுல ப்ரோ இந்த வருஷத்துல. சப்தமே இல்லாம வந்து போச்சு. அது நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ? நல்லா படம். அது ஓடிடி ரிலீஸ் ஆகல? பாத்துட்டேன். ஓடிடி ரிலீஸ் ஆகல. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்கும் நஷ்டமான படம் அந்த படம். எல்லா வகையிலும் அந்த படத்துல ஈடுபட்ட எல்லாருக்குமே நஷ்டமான படம். ரொம்ப ஒரு சுமார் படம் தான். ஓகேங்களா? படமே 2.5 மணி நேரமா நம்ம தான் இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. டெக்னிக்கலாவும் சொன்ன சவுண்ட் எஃபெக்ட மட்டும் வச்சு ஒன்னும் போட்ட முடியாதுல்ல. உங்களுக்கு படத்துல கோர் அம்சமே வந்து தப்பா இருக்கும் அந்த படத்துல. அதே மாதிரி லைலாவெல்லாம் நீங்க வந்து எந்த காலத்துலயுமே நீங்க வில்லியா பார்க்க முடியாது. அதுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. அது எந்த ஆங்கிள் எப்படி யோசிச்சு அப்படி ஒரு கெட்டப்ப போட்டு விட்டாங்க. இதுலலாம் சொல்றேன், இது ஒரு கெட்டப், மோசமான கெட்டப். இது வந்து என்ன இது, அது வந்து அது வேற மாதிரியான ஒரு ரோலுங்க வசந்தி. இது நீங்க முழுக்க வில்லியனிசம் மூஞ்சில காட்டணும். வில்லியனிசம் வந்து நீங்க வந்து
டைலாக்கா பேசணும். அது ஒரு பழி வாங்குற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். ரைட்டிங்கே வந்து ரொம்ப சுமாரான இதா. லட்சுமி நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. படத்துல ஆதி மட்டும் தான் தேவலாங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துலயே ஒரு 3 சீக்வன்ஸ் சேருங்க ஒட்டுமொத்த படத்துக்கும், அவ்வளவுதான். பிரகாஷ் ஒரு டீம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். பரணி ப்ரோ அப்டேட் சொல்லும் போது இன்னைக்கு அரசன்ல இருந்து ஒரு மேக்கிங் பிஹைண்ட் தி சீன்ஸ் அதை சொல்லவே இல்லை. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அவர் இப்ப வர என்கிட்டயும் வராரு. என்னத்துக்கு வராரு இல்ல, இப்ப ஒரு எனக்கே என் நிமிஷம் டிபியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சாடா. ஆமா, இன்னைக்கு ஒரு இது வந்துச்சுல நிமிஷம் அப்படி. ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு ஸ்பேஸ் ரெக்கார்டிங் நீங்க கேட்டு எடுத்துட்டு வாங்க. சொல்லலன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்களான்னு நான் கேக்குறேன். எனக்கு நீங்க இல்ல, சொன்ன மாதிரி ரெண்டாவது மதன் ப்ரோ, அதான் நானும் கேட்கறேன். இந்த மதன் ப்ரோ டிஎம் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் விஷயமே. நான் ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்கறது. ஏதா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிருங்க. அது நம்ம முடியாது. டிஎம்ல சொல்லி மட்டும் என்ன ஆக போகுதுங்கிற மாதிரிதான். இல்ல கேக்குறேன், ஓகேனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லை. இல்ல, அது வந்து நமக்கு அது தலையிட போறது கிடையாது, நம்ம சம்மந்தம் கிடையாது. அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். சரி, ஏன்னா அது ஓகே நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தலையிடுறது கிடையாது. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நான் கேட்க தான் வந்தேன், இன்னும் வரும். ஓகே. சேம் மதன் ப்ரோ, சாரி. நன்றி ப்ரோ. சரி, ஓகே, அப்புறம் பேசலாம். அத பரணி ப்ரோ, அந்த டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க பசங்களுக்கு. நல்ல படம் அது, போய் பார்க்க. சஜஸ்ட் பண்ணவா? அது நல்ல படமா? ஏங்க என்னங்க அது? ஏங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தனா பார்க்கலாம். அது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். என்ன உங்களுக்கு என்ன? எனக்கு மறந்துருச்சு அந்த ஃபிலிமே. ஆக்சுவலா அந்த ஃபிலிமே நான் மறக்கவே மாட்டேன். வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டேன். ஆனா அந்த படம் வந்த போதே நீங்க இல்ல, ஸ்பாய்லர் பண்ணி விட்டீங்க யாரோ ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த படத்தையே இப்ப வந்தாலும் பார்க்கவே தோணல. அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு அந்த படம் வந்துட்டு இங்க ஸ்பேஸ்ல படம் ரிலீஸ் ஆனப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து அரசியல்னு சொல்லுங்க, தலைவர் அரசியல்னு சொல்லுங்க. அதான் ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. இத்தனை மாசம் ஆகி ஞாபகம் மறக்கல. அது மட்டும் எனக்கு கரெக்டா. நான் மறக்க மாட்டேன். அடுத்த நாளே போய் படம் பார்த்தேன். அதுவும் ரெஃபரன்ஸோட வேற சொல்லிட்டாங்களா, அதனால இப்ப அது மறக்கவும் மாட்டேங்குது. அதனால படமே அதனால பார்க்கவே தோணல அதுல. எனக்கு படம் ஆவரேஜ் ஃபிலிமா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. பட் ஆனா வந்துட்டு மீன்ஸ் எனக்கு அங்கங்க ஒர்க் ஆச்சு, அங்கங்க இல்ல. அந்த படம் சஜஷன் பண்ற அளவுக்கு இல்ல. ரொம்ப போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. ஈகோ எப்ப வருது பரணி? ஈகோ நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா வந்துட்டு நான் சீக்கிரமே வந்துடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 2026 நியூ இயருக்கு வரலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்னா அவன் ரொம்ப நாள் இது பண்ண மாட்டான். படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கினாங்க. ஸோ தெரில, பார்க்கலாம். அப்புறம் இந்த கிரேட் பிளட்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு கொரியன் படம் வந்திருக்குங்க. எப்படிதான் இருக்கு? எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா போகுது. ஒரு மாதிரி ஒரு 50-60%. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வரும். ஜானர் வேற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும் நமக்கு. நல்லா இருக்கானா படம்? பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா. சரி, ஓகே. ஆனால் பட் நான் பார்க்கல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்துட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா? நீங்க 2 விஷயம் சொல்லுங்க விஷால். இல்ல, நான் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. வேற எதுவும் டாபிக் இல்லைன்னா அதை பத்தி நான் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நான் அலங்காநல்லூர், பாலமேடு அங்கெல்லாம் போயிட்டு மாடுபிடி வீரர்கள், அப்புறம் மாட்டை வளர்க்குறவங்க, காளைகளை வளர்க்குறவங்க, அவங்களெல்லாம் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப புது அனுபவமா இருந்துச்சு. இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாவே பண்ணலாமே, சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. ரொம்ப சிறப்பான அனுபவம். ஃபுல் ரூல்ஸ். நான் இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பெருசா ஃபுல் மேட்ச்லாம் நான் பார்த்தது இல்லை. அது எப்படி அந்த மேட்ச் நடக்கும், அதோட ரூல்ஸ் என்ன, அது ஏர் தழுவுதல். ஆக்சுவலா இப்ப இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி இந்த மூக்கு பொடி போட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு மாறி இருக்கு. நார்மல் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி அண்டர் 14 அண்டர் 16 மாதிரியே மாடுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது பல்லுன்னு சொல்றாங்க, அந்த பல்லை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதை இன்டர்வியூவா வந்தோடனே நான் உங்க எல்லாருக்கும் அனுப்புறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 காளைகளுக்கு மேல இன்னைக்கு மீட் பண்ண முடிஞ்சது. எல்லாமே பார்த்தாலே பயமா இருக்குங்க. எப்பா எவ்வளவு உயரம் அது அப்படின்ட்டு ஒரு உருமலுக்கே ஐயோ அப்படின்ட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பக்கத்துல எல்லாம் நிக்க வச்சு
அப்புறம் ஃபுல்லா பேட்டி எடுத்துட்டு வந்தேன். நல்ல சிறப்பான அனுபவம். எதுல இது என்ன யூடியூப்ல வருமாங்க இல்ல எஃப்எம்ல பண்ண ஆமா போறீங்களா? ஆமாண்ணே. இல்ல யூடியூப்ல. இல்ல வீடியோ எடுத்துட்டு தான். ஆமாண்ணா. ஓகே. அதை பார்த்தோன்னே தான் தோணுச்சு, இப்படி மாறதுக்கு ஏன் இது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு சும்மா போன ஒரு நாள்லயே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. எப்பா இதை வச்சுலாம் படம் பண்ணா அப்படி இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கரெக்டான ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் எந்த படத்துலயும் வந்த மாதிரியே தெரியல. விருமாண்டியில கொஞ்சம் இருக்கும், மத்தபடி எனக்கு ஞாபகமே இல்ல. வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் பார்த்த வரைக்கும். கிறிஸ்டல் ப்ரோ, நான் ஒண்ணு சொன்னா சிரிக்க கூடாது. எங்க எங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் விஜய் சேதுபதி பண்ணார்ல, நினைச்சேன் இப்ப கருப்பண்ணு வருவீங்க அப்படின்ட்டு. அதோட பிடிஎஸ் சீன் இருக்கு மெய்யழகன், அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து நீங்க பேசணும். அதை நம்ம பார்த்துடணும் ஃபர்ஸ்ட். பிடிஎஸ் சீனு விரும்மாண்டி தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி அந்த விரும்மாண்டி படத்துல வந்துட்டு அந்த காலை யாருக்குமே அடங்காது. ஆனா அந்த அபிராமி சொன்னா கேட்கும்ல, இன்னைக்கு அதே மாதிரிங்க. அவங்க பசங்க எல்லாம் வந்து ஏதோ சொல்றாங்க, அடங்கவே இல்லை. ஒரு பொண்ணு அங்க, அந்த பொண்ணு சின்னத்துல இருந்து வளர்க்குதான் அந்த காலையா, அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு டப்புன்னு அமைதியாயிடுச்சு. எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு, நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு செலவாகும்ல, டெய்லி செலவு, அதை விட இந்த காளையை பராமரிக்கிற செலவு அதிகம்ன்றாங்க. சோ ரொம்ப இது பண்ணி தான் பாத்துக்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. சரி. அவ்வளவுதான் பாருங்க ப்ரோ, வேற எதுவும் இல்ல. நீங்க ஏதாவது ஆரம்பிங்க. இல்ல நான் ஐயோ ஏதோ சொல்லணும்னு நினைச்சேங்க. சொல்லுங்க பராசக்தி Blurry Clan Bus 10 நீங்க சொல்லுங்க. பாத்துட்டீங்களா விஷால்? இல்ல பாருங்க, நான் பாக்கல. ஏன்? இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு புரியலையே. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பயது ஆவுன்ட்டு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமாங்க, வரட்டும். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா முடிட்டோம், அப்புறம் பாத்துப்போம். 23rd அதான் லாஸ்ட் கிறிஸ்மஸ் எபிசோடு முடிச்சிருமே. வருது. அப்ப ஆரம்பிச்சிடலாம். ஜான் ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிடுறேன். நானே இந்த லாஸ்ட் இது பார்க்கல, ரெண்டையும் சேர்த்து பார்க்கலான் இருக்கேன். 23rd-ம் அந்த ஒரு சீன் மட்டும் என் டிஎல்ல வந்துட்டு லீக் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒரு 2 எபிசோட் பாக்குறப்பே மகேஷ் தெரியும் ப்ரோ என்னைக்காவது நீங்க நடக்கும் பார்க்கணும். அப்படின்ட்டு. அப்படியா? மகேஷ் ப்ரோ 8வது எபிசோட் நீங்க பார்க்கணும். ஓகே ஓகே. ஒரே ஒரு சீன், சூப்பர் சீன் ஒன்று லீக் பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே ஓகே, இதெல்லாம் எதிர்பார்த்தது அப்படின்ட்டு இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல. ஆனா வந்துட்டு என்ன ஏதோ ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, ப்ராபப்ளி வந்து ஒரு 10 சீசன் எடுத்தாலும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. நீங்க எந்த எபிசோட் வரைக்கும் பாத்திருக்கீங்க பரணி? நான் 8மே பார்த்துட்டேன். 8ஆவதே வரலையே. 9ஆவது வரலையா? ஓகே ஓகே. ஆமா 9 தாங்க வரல. இல்ல ஆக்சுவலா ஏன் தெரியல, திடீர்னு தோணுச்சு ஒரு சீரீஸ் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை ஆரம்பிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ரொம்ப ஸ்லோ பண்ண ஜூப்ளின்னு ஒரு சீரீஸ், ஹிந்தி சீரீஸ். அது இப்பதான் ஆரம்பிச்சேன், அமேசான் பிரைம்ல இருக்கு. ஒரு ஆக்டரோட இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதை பத்தின கதை, தமிழ் டப்பிங் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோ, ஆனா ஒரு மாதிரி பயங்கர ஒர்த்தியா இருக்கு. செம்மையா மேக்கிங்கா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சீசன் தான், ட்ரை பண்றதுதான் பண்ணுங்க. ஓகே, பட் ஆனா நான் வந்து சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ஒண்ணே இந்த மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு, அது கூட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட ரிவ்யூஸ். ஹிந்தி சீரிஸ் தானே? ஹிந்தி சீரிஸ், தமிழ் டப்பும் இருக்காமா, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டது. நான் பார்க்கல, அப்படின்னு பார்த்தேன் நான். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் இப்பதான் வந்து பிரேக்கிங் பேட் வந்து முடிக்க போறேன். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 2 எபிசோட். ஃபர்ஸ்ட் டைம் ஏங்க பரவாயில்ல, அது பிரச்சனை இல்ல. இன்னும் 2 எபிசோட் பாக்கி இருக்கா? லாஸ்ட் சீசன் 3 எபிசோட்ஸ். சோ லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடு கிளைமேக்ஸ பாருங்க, செதறுங்க, அப்புறம் வந்து பேசுங்க. சரி ஓகே. அதுதான் நான் அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஐ மீன் எனக்கு இது வரைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தது வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்ச கேரக்டர் என்னது? இல்ல நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் யாருமே வந்து பார்க்கலன்னா இப்ப ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இவர் பார்த்துட்டாரு, இவர் சொல்றாரு நல்லா இருக்கும், அதனாலதான். இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அனீஃப் ட்விட்டர் ப்ளூ சட்டை சொல்லிட்டாரு, அப்ப நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். எனக்கு புரியலையே. அது அவங்க அனிஃபேன், அவங்க இன்னும் அந்த சீரியஸ் பார்த்தது கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல,
அனிருத் ஸ்டூடியோ நேம் ஆல்பர்க் இருக்கு, அனிருத் பேரு ஹைசன்பர்க், அந்த சீரீஸ்ல வர கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டுடியோஸ்ல இருக்கு. அதனால ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனும் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கியூரியஸாவே இருந்துச்சு, இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இது யாரா அதனாலதான் பாத்திருக்கீங்களா அவரோடது பெட்டர் கால் சோல்? அண்ணா நான் இதுக்கப்புறம் தான் பாத்துட்டேன். நான் எப்படி இருக்கு இதுக்கப்புறம் விஷயம்? தான் ட்ரை பண்ணணும். ஆனா பெட்டர் கால் சால் வந்துட்டு அதுவுமே இதுக்கு ஈக்குவலா இருக்குங்க, பிரேக்கிங் பேடுக்கு ஈக்குவலா. ஆனா பிரேக்கிங் பேட்ல வர அளவுக்கு ஹை மூமெண்ட்ஸ் இருக்காது, அது ஃபுல் டிராமா தான். ஃபுல் டிராமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது நீங்க ட்ரை பண்ணலாம். டிராமா படி பாக்குறப்ப அது ரொம்ப ஹை ரேட்டிங் நான் கொடுப்பேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலா பிரேக்கிங் பேடை விட பெட்டர் கால் சால் பிடிச்சவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க எப்படி சொல்றது, பிரேக்கிங் பேட் பார்த்துட்டும் பார்க்கலாம், பிரேக்கிங் பேட் பார்க்காம பெட்டர் கால் சால் பார்த்துட்டும் பிரேக்கிங் பேட் பார்க்கலாம். ஏன்னா பிரேக்கிங் பேடுக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் பெட்டர் கால் சால். ஸோ அது இதுவா வராது. அதனால நீங்க பெட்டர் கால் சால் பார்த்துட்டு கூட பிரேக்கிங் பேட் பார்க்கலாம், அது உங்க விருப்பம் தான். சரி, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சீரியஸ் வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. ரேட்டிங்ஸ் குற்றம் புரிந்தவன். நோ, இட்ஸ் அன் இங்கிலீஷ் சீரீஸ். சொல்லுங்க. ஓகே, அந்த சீரீஸ் பேர் வந்துட்டு ஹீட்டட் ரைவல்ரி. ஐஎம்டிபி போய் பார்த்தா 9 இருந்துச்சு. ஹீட்டட் ரைவல்ரியா? ஆமா, அமேசான் பிரைம்ல மொத்தமே ஒரு 7 எபிசோட் தான். ஒரு நாவல் பேஸ்டு சீரீஸ்ன்னு சொன்னாங்க. 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. 7வது எபிசோடு December 26th ரிலீஸ் ஆகுது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் ப்ரோ. அமேசான் பிரைம். சூப்பர். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன 5th மொத்தமே 6 எபிசோடுன்னு நினைக்கிறேன். அந்த ரீசெண்டா 5th எபிசோடு வந்துருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 5K ரேட்டிங்ஸு, 11K ரேட்டிங்ஸு. பட் ஆனால் வந்து 10 out of 10 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி கியூரியஸாக இருக்குது. நாவலும் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அந்த இது பிரேக்கிங் பேட் முடிச்சுட்டு அது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கிறப்ப பெட்டர் கால் சால் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன ஜான்ரா இது? த்ரில்லர் மாதிரியா? நீங்க போஸ்டர் பாருங்க ப்ரோ. ஆமா ஆமா, ரொம்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. சரி, ஓகே ஓகே, சரி சரி, நான் பாக்குறேன். எனக்கு நான் இது பிளாட் லைனோ இல்லை எதுவுமே வந்துட்டு நான் அந்த இது ஒன்லைனர் மட்டும் படித்தேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த ட்ரெய்லரு இல்லை என்ன இது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. பிரகாஷ் அண்ணா இருக்காரா? ஒரு கேள்வி இருக்கு. இருக்காரு பிரகாஷ் ப்ரோ. இல்ல இருக்கேங்க, நான் எப்படி இல்லாம போவேன்? இருக்காங்க, சொல்லுங்க. ஓகே இல்லண்ணே. அண்ணா இப்ப இந்த கொரியன் சீரிஸ்லாம் நம்ம பாக்குறோம்ல, திடீர்னு ஒரு கேப் வந்துருதுண்ணே. நல்லா பீக்கா போயிட்டு இருக்கு, அப்படியே நிப்பாட்டினா அடுத்து ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் வரேன். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. சில கேரக்டர் நீங்க 1.5 மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வரதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு விஷால் ப்ரோ. இல்ல, மேனிபுலேட்டட் இன்னும் 2 எபிசோட் பாக்கி இருக்கு, அப்படியே விட்டுட்டேன். அத ஒரு வேகத்தோட பார்த்தேன். இல்ல பாருங்க, நானா வந்து அந்த மாதிரி முடிச்சிடுவேன். நான் ரிப்ளை 1918 மட்டும், அப்புறம் சிக்னல் முதல்ல பாக்குறப்ப ஒரு 2 எபிசோட பார்த்துட்டு அப்புறம் மறந்துட்டேன். திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பார்த்தேன் நான். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது 6 மாசம் 1 வருஷம் பாக்குறப்ப மறந்துட்டேங்கிறதுக்காக பார்த்தேன். மற்றபடி நீங்க வந்து இப்ப பாக்குறது வந்து 12 இப்ப மணிப்பட்டு இப்போ வந்தது தானே. பாருங்க, முழுசா பாருங்க. ஓகே விஷால் ப்ரோ, அந்த டாமினிக் சொன்னீங்களா, அதை நான் பார்த்தேன் ப்ரோ. சார் சொல்லுங்க சார், எப்படி சார்? ஹலோ, கேக்குது? ஏற்கனவே இங்க இதே ஸ்பேஸ் தான் சொன்ன மாதிரி அந்த இது சொல்லிட்டாங்க, கிளைமேக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு கிளைமேக்ஸ் எப்படிங்க? அதை ஞாபகம் வச்சுட்டே தாங்க பார்த்தேன் அந்த படம். அப்படியே இல்ல, அதை ஞாபகம் வச்சுட்டே தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது பாதிலே கண்டுபிடிச்சிட்டேன். சோ இதுதான்ட்டு. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது ஒன்றும் பெருசாலாம் நல்லா இல்ல ப்ரோ. அதுக்கு நம்ம தமிழ்ல அந்த சொன்னாங்க அந்த படமே இதோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது திட்டம் 2. ஆமாம், சூப்பர். இதுல என்ன கிளைமேக்ஸ் மட்டும் தான் இந்த படத்துல கொஞ்சம் அப்படியே இருக்கா. மத்தபடி ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்களா இந்த படத்துல. எனக்கு திட்டம் 2 நீங்க சொல்றீங்க, திட்டம் 2 அந்த ட்விஸ்டுக்காகவே படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஒர்க் ஆகல அந்த படம். எனக்கு இந்த படம் ஆனா அந்த ட்விஸ்ட் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி அந்த பரபரப்பு கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் காட்டுச்சு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு, அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே.
நான் அவரை இப்ப ரீசெண்டா ரொம்ப சீரியஸான ரோல்லே பார்த்துட்டு இதுல ஒரு மாதிரி செம்ம ஜாலியா கேஷுவலா பண்ணியிருந்தாரு. நான் என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அது சிசு வேற கேரக்டரா வந்துருச்சு. நான் இருக்கு. ஹெச்டி பிரிண்ட் இன்னும் நான் பார்க்கல, எப்படி இருக்கு? யாராவது பாத்தீங்களா? சிசு தியேட்டர்ல மிஸ் பண்ணியாச்சு சிசுவை. மாவீரன் ப்ரோ பார்த்தாரு, அவர் சொல்லுவாரு. சொல்லுங்க போஸ்டர் என்ன அதே போல நீங்க சொன்ன அந்த ஆரோமலை பார்த்தேன் ப்ரோ. ஆரோமலை சூப்பரா இருந்தது ப்ரோ. அப்படி வாங்க. விஷால் ப்ரோ நீங்க சொல்லிருக்கீங்களா சூப்பர். இன்னைக்கு? ஆமா, சூப்பரா இருந்தது bro. அந்த படம் தியேட்டர்ல இன்னும் நல்லா ஓடிக்கலாம். நல்லா இருந்தது படம். தோணிட்டே இருந்துச்சு. ஆமா, அந்த ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் வேற ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப செட்டில் நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துல எல்லாம் பெருசா அந்த ஹீரோயின் பெருசா இது பண்ணல. அவங்க அக்காவை அக்காவா தங்கச்சி அந்த புள்ளையே தெரியும், உங்களை யாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்புறம்தான் சரி. அவங்க அக்கா வேற இருக்காங்களா? ஆமா ஆமா, அவங்க இந்த அன்பறிவன் ஹிப்ஹாப் தமிழா படம் எல்லாம் ஒண்ணு இருக்கே, அதுல எல்லாம் வருவாங்க போல. ஓ அவங்களா? அது ஆக்டரோட டாக்டர் தான் அவங்க. ராஜசேகர் இருக்காங்க, அவங்க பொண்ணு தானே அது. நான் தாண்டா போலீஸ் அப்படின்லாம் படம் விடுவாரு அப்போ. அவங்களோட அது தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. அவங்க அந்த கார்த்திக் பையன் கூட கௌதம் கார்த்திக் கூட படம் நடிச்சிருக்காங்க, அது பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நித்தம் ஒரு வானத்தில் நடிச்சிருக்காங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும் அந்த அசோக் படத்துல செல்வன் படம், அந்த லவ் டுடே கூட வந்து அந்த படம் ஒரு பெருசா நிமிஷம், ஏங்க போகலாம். நித்தம் சூப்பர் படம். வானத்துல வந்தவங்க யாரு? அக்காவா இந்த பொண்ணா? இவங்க தான் வந்திருப்பாங்க. இவங்க தான் வந்திருப்பாங்க. அந்த படம் எனக்கு பிடிக்கும், ஆனா அவங்க மறந்தே போயிட்டுங்க. அந்த கேரக்டர் அவங்க நடிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல பாருங்க. சரி, அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படமே சூப்பரா இருங்க. நித்தம் ஒரு வானம், அந்த டேரக்டரோட படம். இன்னொரு படம் எப்ப தெரியல, சூப்பரா இருக்கும் அந்த படம். ஓடல அந்த படம். படத்தை இப்ப அவருதான் நாகார்ஜுனோட 100th படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அன்னைக்கு பிரகாஷ் பிரதர் சொன்னாரு. ஆமா, பெரிய படமா அது ஏதோ. அவரை பத்தி நானி கூட ஒரு பேட்டில, நானியா விஜய் தேவர்கொண்டா சொல்லியிருப்பாரு அந்த படத்தை பத்தி. விஷால் ப்ரோ, சிசு பாருங்க, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சது தெரியாது, முடியாது தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிச்சு. தாத்தா மிரட்டி விட்டாப்லையா? ஆனா தாத்தாவோட எங் தாத்தாவா? போன பார்த்தே வந்து இவன் மனுஷனால டெர்மினேட்டராடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப வரான், சாகவே மாட்டான்னு. இது அதை விட தோணும். எவ்வளவு அடிச்சு போட்டாலும் எங்கேஜ் வேறையாமே, ப்ரீகோலாமே, அதனால இன்னும் ஒரு மாதிரி இறங்கி வேலை பார்த்திருக்கு போல தாத்தா. சரி, பாத்துடுறேன். குறிப்பா கிளைமேக்ஸ் மிரண்டேன். இந்த சீன்லாம் ஒரு பெரிய ஹீரோக்கு வச்சிருக்கணும். ஒரு பயங்கரமான மிஷன் இம்பாசிபிள் மாதிரி படத்துல லாஜிக் இருக்காதான், நீங்க கிளைமேக்ஸ் ஆக்ட்ல ஒன்று பண்ணுவாரு, அது நீங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். சூப்பர். பரணி, நீங்க ரொம்ப நாளா இந்த ரன்னிங் மேன் ஒரு படம் எதிர்பார்க்கறேன் நீங்களே, அந்த படம் பாத்துட்டீங்களா நீங்க? நான் பார்த்துட்டேன். எப்படிண்ணா இருக்கு? பார்க்கலாங்க. அதுவும் அதேதான், ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம 75% நல்லா போகும். ஒரு சைஃபை கான்செப்ட் தான். அகைன் போஸ்ட் அக்கோப்லிட் எல்லாருமே 70% நல்லா எடுக்கிறாங்களா? கடைசியை வந்து ரொட்டீனா முடிச்சிடுறானுங்க ஒரு மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி. இப்ப பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் படம். ரொம்ப பெஸ்ட்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா ஆரம்பிச்சது, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எண்டு போக போக ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். நீங்க தமன்னாவுடைய பர்த்டேவா? தமன்னாவை பத்தி என்ன பேசுறது? வாங்க, அதுக்கு வாங்க. இப்ப கூட கூட கம்பெனிக்கு யாருமே இல்லையா பேசுறதுக்கு? இங்க யாருமே தமன்னா ஃபேன் இருக்கிற மாதிரி தெரியல ஸ்பீக்கர்ல. மாவீரன் தமன்னா எதிரி நாங்கதான். அப்ப காய்ச்சல் விஷால் ப்ரோ, தமிழ் ஹாப்பி டேஸ் பாத்துருக்கீங்களா? தெலுங்கு படம் பாத்திருக்கேன். அதுதான் அவங்களுக்கு பிரேக் த்ரூ பண்ண படம். சூப்பரா இருக்கும் அந்த படம். எனக்கு நான் இதுல இருந்தே எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண தலைவா. கல்லூரியிலேயே அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. கல்லூரி படத்திலேயே ரொம்ப கல்லூரி ஓரளவுக்கு அவங்க பிக்கப் ஆன பிறகுதான் வந்தது படம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா போன படம் ஹாப்பி டேஸ் தான் நினைக்கிறேன். கல்லூரி அதுக்கு முன்னாடி கல்லூரியில எந்த வயசுல பாத்தீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. எந்த வயசுல? ஆமா, இல்ல கல்லூரி தமன்னா படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது கேடி தான். நான் எனக்கு அப்ப தெரியாது அவங்க தமன்னான்னு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் வேட்டைக்காரன், அயன், சுறா இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திகழங்கடிலாம். அப்புறம் திரும்ப கேடிவில நான் கேடி பாக்குறேன். ஓ, தமன்னா தான் இந்த படத்துல இல்லையா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆல்ரெடி கேடி வரும்போது இலியானா தான் ஃபேமஸ், அதனால இலியானா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு அந்த படத்துல வந்து அவர் தமன்னாவோடய சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு சின்ன வயசுல. என்ன ரவிகிருஷ்ணன் போங்க, இன்னத்துக்கு இலியானாவோட சேர்றீங்க அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இலியானா பெட்டரா? இல்ல பரவாயில்ல. அப்புறம் வந்துட்டு வியாபாரி அப்படின்லாம் படம் பண்ணாங்க. ஆனா எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் தில்லாலங்கரி தான். கொஞ்சம் நான் கரெக்டா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோடனே நான் பார்த்த படம்.
அப்பப்ப இந்த பத்ரிநாத் படம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அல்லு அர்ஜுன் படம். அதுல வர சாங் மட்டும் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது எதுலயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க ரொம்ப ஹார்டஸ்டா, ரொம்ப என்னடா இப்படி சூப்பரா டான்ஸும் இந்த புள்ள ஆடுது, ரொம்ப அழகா அதான் ஹாட்டாவும் இருக்காங்க அப்படின்னு பார்த்து மிரண்டது. ஆஹ் ரகலைன்னு ஒரு படம், ராம் சரண் படம். அது ரச்சான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அதுல ஒரு பாட்டு வருங்க, அது பிரகாஷன் பாட்டு பேர் சொன்னா கரெக்டா இருக்கும், பாட்டு பேர் மறந்துட்டேன். அந்த பாட்டை பார்த்துட்டு தான் ஐயோ சூப்பரா இருக்காங்க, செமையா டான்ஸும் ஆடுறாங்க. ஏன்னா சில பேர் ஒண்ணு கிளாமர் கோஷன்ட்ல போறாங்கன்னா ஒண்ணு அது மட்டும் தான் இருக்கும், இல்ல டான்ஸ் இருக்கும் தனியா. சோ ரெண்டுமே ரொம்ப கரெக்டா மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகா அந்த பாட்டு சூப்பரா ஆடிப்பாங்க. கமெண்ட்ல தெரிஞ்சா தெரிவிக்கலாம். அதோட 100% லவ்ல பயங்கரமா இருப்பாங்க ப்ரோ. அதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 100% லவ்னு படம். அவங்க ரொம்ப ஃபீல் குட்டாவே சொல்றீங்க தலைவா, கொஞ்சம் வாங்க அப்புறமா கொஞ்சம் மேலே ஃபீல் குட் அதை விட பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நீங்க சொன்னா அதை விட இது சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு வேற மாதிரி அதை விட இது சூப்பரா இருக்கும். 100% லெவல்ல என்னங்க இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுங்க 100% லெவல்ல. நீங்க அந்த படம் பாத்துருக்கீங்களா? நல்லா தாங்க இருக்கும். இதே மாதிரி தாங்க கிளாமரா தான் இருக்கும் அந்த படம். படம் சூப்பரா இருக்கும், படம் சூப்பரா இருக்கும். அதுலயும் நீங்க எதிர்பார்க்கிற சீன்லாம் இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க சொல்ற சீன், அந்த ஒரு சீன் தான் இருக்கும். அல்ல அந்த சீன்லாம் ஞாபகம் இருக்கா? ஜிவி பிரகாஷ் தமிழ்ல ரீமேக் பண்ணாப்ல 100% காதல் அப்படின்னு, ஷாலினி பாண்டே நடிச்சாங்க. ஆமா ஆமா. சோ வந்துட்டு இப்ப எல்லாரும் ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமன்னா சாங் ஒரு சாங், அவங்க டான்ஸ் ஒரு சாங் தான் சொல்லணும். பிரகாஷ் அண்ணன் நீங்களும் சொல்லணும். சோ எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு அடடா மழை. சூப்பர். நான் மூதாதையர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், மகேஷ் அண்ணன்ல இருந்து. நானும் அடடா மலை தான் சொல்லலான் இருந்தேன். சொல் பேச்சு கேட்காத சுந்தரியே. சூப்பர். அதுல பல தமன்னாக்கள் இருப்பாங்களா, பல ஜெயம் ரவி இருப்பாங்களா? அந்த பாட்டுல மறந்து போச்சு. 2 பேருமே இருப்பாங்க. 10 ஜெயம் ரவி, 6-7 தமன்னா இருப்பாங்க. சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, அந்த சீன் எவ்வளவு கஷ்டம்னு டைரக்டர் இப்ப ரீசெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆமா ஆமா, அதான் சுத்திருச்சு. என்னடா இதுக்கு 4.5 நிமிஷம் ஒரே டேக் மாவீரன் அது சொன்னாங்கல்ல, அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே எனக்கு அந்த சாங் அப்ப சன் மியூசிக்ல ரொம்ப பிடிக்கும். அப்படியே அத்தனை தமிழா வருவாங்க, அத்தனை ஜெயம்பி வருவாங்க. அது அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, சிங்கிள் டேக் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சோ எல்லாரும் அடடா மழடாயில இருந்தே ஃபேன்ஸ் ஆயிருக்கீங்க. சூப்பர். பரணி உங்களுக்கு காவாலா சொல்லிட்டீங்க. ஓகே, சுகன் ப்ரோ இருக்காரா? ஆகாஷ் ப்ரோ, சுகன் ப்ரோலாம் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இன்னொரு பாட்டு கேட்கணும்னா தீர்த்த படத்துல வர ராக்கம்மா ராக்கு ராக்கு வாங்கன்ற இப்பதான் கரெக்டான மீட்டருக்கு பாட்டு இருக்குல்ல, அதுல வித்யாசாகர் பீட்டு அந்த எல்லாமே ரைட்டு. சூப்பர் சூப்பர். ஓகே, எனக்கு வந்துட்டு நிறைய சாங்ஸ் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா ரொம்ப சென்சேஷனாக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது எல்லாரும் சொல்றீங்கன்னா ஏங்க சத்தியமா சொல்றேன், ஸ்ட்ரீட் டூல அந்த சாங்ல தான் அவங்க வந்துட்டு மிரட்டிட்டாங்க. டான்ஸ் சூப்பரா ஆடிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா. ஆனா எனக்கு நான் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ்ல ரொம்ப பீக் ஆனது தேவி படம் நினைக்கிறேன். இல்ல மாவீரன், தேவில வந்துட்டு அந்த சாங் கேட்கவே கொக்கா மக்கா அந்த ஒரு ஆமா, செம கோரியோகிராஃபி. சிக்கு புக்கு ரயில போல ஆட போறேன்டா, சூப்பரா இருக்கும் கேட்கவே அந்த சாங். நல்லா சொன்னாங்க அது ஒரு இன்டர்வியூல. ஆமா, என்ன திடீர்னு தமிழ்நா டாபிக்? இன்னைக்கு பர்த்டே ஆகாஷ். ஆகாஷ் ப்ரோ, அந்த ஸ்பேஸ்ல நம்ம பிட் ஐடி கீழே போட்டாரு, நீங்க பாக்கல? ஓ ஆமா கரெக்ட். ஆனா அது ஏதோ சண்டேல போடுறாருன்னு நினைச்சேன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க சொன்ன பாட்டு தான் விஷால் ப்ரோ, வானா வானா வெல்லுவாயே, அந்த பாட்டு தான். எந்த பாட்டுங்க? ராம்சரண். அப்படி சொல்லுங்க ஆகாஷ், எப்படி இருக்கும் ஆகாஷ் அந்த பாட்டு, எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதோட அது பார்த்து சிரஞ்சீவே மிரண்டாராம். ஆமா சொல்லிருப்பார்ல, ஏதோ நீங்க சொன்னாரு ஞாபகம் இருக்கு. சொல்லிருப்பாரு. ஆமா, அந்த பாட்டு, அந்த பத்ரிநாத் பாட்டுலாம் ஞாபகம் இல்ல. அதுல பாவம் அவங்க அதுல அல்லு அர்ஜுனுக்கும் லாங் ஹேர் இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்பேஸ்ல கூட நம்ம பிட் ஐடி தமன்னா பர்த்டே ஞாபகப்படுத்தி தான் இருக்காரு. நான் தான் பாக்குறேன்.
ஒரு முடிவோட தான் இருக்கீங்க எல்லாரும். ஆனா இப்ப ரீசெண்டா அந்த கஃபூர் சாங்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கஃபூரா? அதான் ஷாருக் கான் பையன் டைரக்ட் பண்ணால அந்த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். பேடாஸ் ஆஃப் பாலிவுட். ஓகே ஓகே, அந்த பாட்டு நான் பார்க்கல. சோ நீங்க இத சொல்றீங்கன்னு நினைச்சேன். இந்த ரைடு 2ல கூட ஆடி இருந்தாங்களா ப்ரோ? அந்த பாட்டு தமிழ் பார்த்துட்டே நீங்க பாத்துருப்பீங்க. எனக்கு டவுட். இல்ல எப்படி நீங்க கஃபூர் சாங் பார்க்காம இருக்கீங்க? எனக்கே ஷாக்கா இருக்கு. இல்ல தலைவா, இப்ப நிறைய அந்த மாதிரி ஆடுறாங்களா? அதுவும் பார்க்கல. இந்த ரைடு 2லயும் ஒரு பாட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அதையும் பார்க்கல. ப்ரோ நம்ம மகேஷ் ப்ரோ சாய்பாபா டிபில அந்த பாட்டு வந்து சம்பவம் சரியான சம்பவம். என்ன பண்ணாப்புல பார்த்துட்டு அப்புறம் சரக்கு அடிச்சுட்டே ஒரு வாட்டி பாக்குறாரு. இந்த வாட்டி வேற மாதிரி நல்லா இருக்கு பாட்டு, எப்படி ரிப்பீட்ல பாத்துட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு வேற ஏதோ பாட்டு பாத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஷால் ப்ரோ ஒரு பாட்டு தான் சொல்லணுமா இல்ல 2 பாட்டு சொல்லலாமா? தலைவா நீங்க என்ன சொல்லலாம் தலைவா, வேணா சொல்லுங்க. மெய் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா நிறைய பாட்டு பிடிக்கும். அதுல பிரகாஷ் ப்ரோ ராக்கம்மா ராக்கு சொல்லிட்டாரு சிறுத்தையில, அதனால நான் வேற 2 பாட்டு சொல்றேன். படிக்காதவன்ல ரோஸ் ரோஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்படி வாங்க, சூப்பர். அதுவும் தஞ்சாவூர் ஜில்லாக்காரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. சூப்பர். நானும் தஞ்சாவூர் ஜில்லாக்காரி சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆனா அதை விட எனக்கு அந்த டான்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க விஜயோட டான்ஸ் ஆடுறதே விஜய் ஆக்சுவலி இப்ப நிறைய தடவை பாக்குறோம்ல, அது விஜய் பாத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து தமனா பார்க்கும்போது தமனாவும் சூப்பரா ஆடி இருக்காங்க. அதுவும் ஹீல்ஸ்ல எல்லாம் ஆடி இருப்பாங்க. சோ நல்லா ஆடி இருப்பாங்க. நான் நடந்தால தெரியும். எனக்கு ரோஸ் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ்ட வந்து சின்னதா காட்டி இருப்பாங்க, இவங்க பெருசா இருப்பாங்க. அந்த கான்செப்ட்ல அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாட்டாவும் பிடிக்கும். ரொம்ப லீனா இருப்பாங்க. அது ரோஸ் ரோஸ் பாட்டு அது ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாங்க பாட்டு. அதே மாதிரி ரீசெண்டா சொல்லணும்னா அச்சச்சோல பிடிக்கும் அவங்க. அச்சச்சோ சுந்தர் சி கன்னியா? ஓகே ஓகே, நல்ல விஷயம். ரீசெண்டா காவாலி சொல்லவே இல்ல ப்ரோ. யாரும் இல்ல, பரணி சொல்லிட்டாரு. நான் சொன்னேனே. சொல்லிட்டாரா? பாத்தீங்களா, அமைதியா இருந்த பரணி இப்ப டக்குன்னு நான் தான் சொன்னேங்க அப்படின்றாரு. புரியுது புரியுது. ஆனா என்னன்னா எனக்கு அந்த பாட்டும் பெருசா பிடிக்காது. அதுல அவங்க ஐ மீன் அந்த அந்த இதே எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அந்த பாட்டு. எனக்கு காவால பாட்டு நல்லா இருந்துச்சு. அவங்க காஸ்டியூம் சத்தியமா எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் சூப்பர் ஹேர் ஸ்டைல், முக்கியமா ஹேர் ஸ்டைல், கேர்லி ஹேர் ஸ்டைல். அப்படிலாம் பண்ணாதீங்கடா இருந்துச்சு எனக்கு. அதே அவங்க அப்படியே விடுங்கடா, அவங்க சூப்பரா இருப்பாங்க, நீங்க உட்காந்து கேர்லி எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. அந்த சாங்லயே கேர்லி விட்டுட்டு இன்னொரு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த இது லிப்ஸ்டிக்க போடுவார்ல, ஒரு லிப்பு டு லிப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திரும்ப சாங் காட்டுவாங்க. அப்போ ஒரு பிளாக் ட்ரெஸ்ல கேர்லிங் ஹேர் இருக்காது. அப்ப குனிஞ்சுக்கிட்டே ஒரு ஸ்டெப் போடுவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுற மாதிரி. பயங்கரமா இருக்கும் அது. ஓ, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ், கண்ணுலாம் மை போட்டுட்டு கண்மை அதிகமா, அது செம்மையா இருக்கும். அதுல நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த கேர்லி ஹேரை பார்த்து அதனால ரொம்ப இதுவாச்சு. அதனால நமக்கு அந்த பாட்டு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னதான் இருந்தாலும் ஆகாஷ் சொன்ன மாதிரி அந்த ரகலை சாங் தான். இப்ப எத்தனை பேர் போய் பாத்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ட்விட்டர் ப்ளூ செட்ட போய் ஒரு ட்வீட் போட்டு வந்திருக்காரு இப்போ. என்னங்க தமன்னா ஹாப்பி பர்த்டே மில்கி பியூட்டி? இல்ல அதெல்லாம் இல்ல, படையப்பா கிளைமேக்ஸ போட்டு பராசக்தியோட இதுக்கு போட்டிருக்காரு பரணி. அந்த மாதிரி அந்த ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிடுங்க பரணி. ஏங்க அந்த வள்ளூர் கோட்டது கிரௌடு வந்து நிறைய இருந்துச்சுங்க. சோ அது வீடியோ போட்டிருந்தாங்க. ஓ அப்படி, ஆச்சரியப்பட்டேன், அவ்வளவுதான். ஓ அப்படி கனெக்ட் பண்றீங்க. ஓகே, சும்மா மெயின் ட்ரெய்லர் தான் அந்த சீனா? ஓகே ஓகே, கொஞ்சம் எட்டி விஷால் ப்ரோ, இன்னும் ஒரு மாசத்துக்கு சிங்காச கையிலேயே பிடிக்க முடியாது மாதிரி. ஒரு மாசத்துக்கு சிங்காச கையிலேயே பிடிக்க முடியாது அந்த மாதிரிதான். ஒரு நிமிஷம், எந்த எஸ்கே படம் வந்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மோட்ல தான் இருப்பேன். இல்ல ப்ரோ, நேத்து போட்டுருந்தீங்களா, பாத்து வா பாத்து சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி போய் விட்டுருந்தீங்க ஒரு டைலாக், வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. மான் கலத்தை டைலாக் போட்டு வச்சிருந்தீங்களா? மான் கலத்தை ஒன்னும் போடல. இருங்க, நான் ரெமோல இல்ல ரெமோல இருந்து போட்டிருந்தீங்களே. என்னாலும் சரி இறங்கி ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒரு இது போட்டேன். கரெக்ட், அவர் ட்ரை பண்றாரோ இல்லையோ, நீங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னங்க நானா பரணி ப்ரோ இப்ப நீங்க போட்ட ட்வீட் பார்த்தேன். இது ஆக்சுவலா விஜய் தானே பயங்கரமா செட் ஆகும் கரண்ட் சினாரியோட மேட்ச் பண்ணி பார்த்தா.
கரண்ட் சினாரியோட மேட்ச் பண்ணி பார்த்தா விஜய்க்கு செட் ஆகும், இல்லைன்னு சொல்லல மாவீரன். பட் ஆனா அந்த கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு, எனக்கு பார்க்கறதுக்கு ஷாக்கா இருந்துச்சு. சரி இது நல்லா இருக்குதுன்னு போட்டேன். இப்போ என்ன இதை வச்சு விஜய்க்கு இல்ல 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 அந்த எக்ஸிபிஷன் பெரிய கிட்ட தான். நேற்று கிரௌட் எல்லாம் பார்த்துட்டு எனக்குமே ஆச்சரியம் தான், என்னன்னா இவ்வளவு கிரௌட் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது ஓகே தான். ஒன்றும் இல்லை மாவீரன், இதை வச்சு விஜய்க்கு எடிட் பண்ணி கொடுங்க, அதுவும் போஸ்ட் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுவேன். கிடைக்கும் போது டிஎம் பண்றேன். ஓகே தரணி ப்ரோ, இப்ப சும்மா தெரிஞ்சுக்க, இப்ப ஜனநாயகனை விட சாரி பராசக்தியை விட உங்களுக்கு என்னமோ சொல்ல வந்தா வளரிட்டேன் கொடுங்க. என்னன்னா இப்ப ஜனநாயகனுக்கு நீங்க ரேட்டிங் வந்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு அந்த படம் வந்துட்டு பிடிக்கலன்னு வச்சுப்போம், பராசக்தி உண்மையாலுமே பிடிச்சிருச்சு, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ட்டு நீங்க அதான் ரேட்டிங் எல்லாம் மாத்துவீங்களா இல்ல உங்க ஜெனியூன் தான் சொல்லுவீங்களா? உங்களோட ஜெனியூனிட்டி இல்ல, யாரு யாரு என்ன சொன்னாலும் சரி என் மனசு ஜெனியூனிட்டி கொடுப்பேன். சூப்பர் சூப்பர். ஐ லைக் தட் ஸ்பிரிட். ஓகே விஷால் ப்ரோ, நேற்று இந்த கிளாஸ் மேல சாதக பாதகங்களா பேசுவோம், நீங்க இருந்தீங்களா? இல்ல தலைவா. இல்ல இல்ல விஷால் ப்ரோ, நீங்க ரெக்கார்டிங் தருங்க, நாளைக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க பரணி. இல்ல அதான் இப்ப இந்த 10ஆம் தேதி வர்றதுனால என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படியா, சூப்பர். நான் சொல்றேன் சாதகம் அப்படின்னா இது வந்துட்டு வெறும் ஒரு படமா வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தையே எல்லாரும் போய் பார்த்துட்டு அதை பத்தியே பேசிட்டு அதை அப்படியே போயிடுவோம். இப்ப ஆப்போசிட்ல ஒரு ஆப்போனன்ட் வராரு அப்படின்றப்ப 2 படத்துக்குமே அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி, ஏன்னா இப்ப ட்விட்டர் டிஎல் வந்துட்டு பரபரப்பா இருந்தாலும் நமக்கும் நல்லா இருக்கும், ஒரு பெரிய சாதகமா தான் அமையும். ஜனநாயகனோட கிளாஷ் பண்றது நிறைய பேர் ஐயோ அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, அது வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா தான் அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது படம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தா ஃபைனல் ரிசல்ட் மாறும். பாதகம் என்ன அப்படின்னா, படம் ஏதாவது கொஞ்சம் கிஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப போட்டு இது பண்ணுவாங்க. விஜய் படத்துக்கு படம் நல்லா இல்லைன்னாலும் படம் பெரிய ஹிட் ஆயிடும், ஓகே. ஆனா இங்க டிஎல்ல என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்க முடியுது. இப்ப படம் சப்போஸ் நல்லா இல்ல அப்படின்னா இங்க டிஎல்ல ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, போத் த பிலிம்ஸ். அதுதான் பாதகம். அடிக்க ஆரம்பிச்சா இறங்கி அடிப்பாங்க, ஆனா அது கலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது ஒரு சாதகம். ஏன்னா பொங்கலுக்கு எல்லாருமே இப்ப படம் பார்ப்பாங்க, 2 பெரிய ஹீரோஸ் படம் வருது அப்படின்றப்ப தாராளமா போய் பார்ப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நேற்று என்ன இதெல்லாம் கலவரம் நடந்துச்சா? எல்லாரும் சுமூகமா பேசி முடிச்சீங்களா இந்த டாபிக்? கலவரம் நான் ஜாலியா தான் போச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து டிசம்பர் மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாம் மழை வந்து காட்டின பயம் தான் பாருங்க. மழையெல்லாம் இல்ல விஷால் ப்ரோ, வாத்தியார் வருதுன்னாங்க அதனால நிறைய படம் இல்ல பாருங்க. அப்படி சொல்றீங்களா? எல்ஐகே வருதுன்னாங்க அதனால நிறைய படம் வரல. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய சொதப்பல்னா அது டிசம்பர் மாசம். ஆமா, இன்னொன்னு இது வரைக்கும் எல்லா வருஷம் டிசம்பர்லயுமே மழை கிழன்னு வந்து ஒரு பயம் முடிச்சிட்டது இல்ல, நல்ல படம் வந்தாலும் அது மழையில மாட்டிக்குது, அதனாலயே இந்த டேட்டா யாரும் ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஆனா நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒரு வாட்டி ஏதோ டாக்ஸ் எல்லாம் இருக்கு விஷால், அதனால எல்லா படத்தையும் டிசம்பர்ல இறக்குவாங்க, அப்படி வந்த மாதிரியும் தெரியல நிறைய படம். அது சின்ன படங்களுக்கு விஷால், அது கரெக்ட். ஆமா, டிசம்பர் எண்ட்ல வந்துட்டு இந்த 25th அந்த டைம்ல நீங்க அந்த டைம் நிறைய படம் வரும்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இல்லையே, பெருசா சிறை தான் வருது போல, சிறை மார்க் அந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சின்ன பிலிம் தான் வரும். பட் ஆனா நோட்டபிள் வந்து இன்னைக்கு இப்ப பிரீமியர் ஷோ கூட போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு. எல்லா சைட்ல இருந்துமே வந்து ஆஹா ஓஹோன்னு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது, பாப்போம். எது கந்தன் மலையா? என்ன படம்? கந்தன் மலையா? அப்படி இல்லாம ஒரு படம் வருது. கந்தன் மலை பாத்துட்டீங்கல்ல பரணி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அதான் இப்ப நேற்று பேசுனீங்க அந்த டாபிக், நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து சிவகார்த்திக் எஸ்கேக்கு இது வந்து ஒரு மைலேஜ் தான். சப்போஸ் படம் வந்து ஓரளவுக்கு நல்லா கிளிக் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பெரிய மைலேஜ் தான். அது அது ரொம்ப பாசிட்டிவ் தான் அவருக்கு. அவருடைய இதுக்கு வந்து கேரியருக்கு இது வந்து ஒரு நல்லா இருக்கும். ஆனா சப்போஸ் படம் சுமாரா இருந்தோ இல்ல படத்துல வந்து ஏதாவது ஒரு சார்பா இருந்தது அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ ஒரே ஒரு அதான் இந்த கட்சி ஏதோ ஒரு கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு சார்பாவோ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து அது வந்து நெக்ஸ்ட் படம் வந்து ஹிட் ஆகிற வரையும் வந்து அவரை போட்டு அடிப்பாங்க. அது எப்போ வந்தாலும் அதுக்கு அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆல்ரெடி சூர்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு கட்சியோட இது வந்து அந்த படத்தினால வந்துட்டே இருக்கு, அந்த அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கு. அது போல ஏதாவது சப்போஸ் ஆயிடுச்சுன்னா அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்படி ஆகும் நினைக்கிறீங்களா? அது நடக்குமா? இல்ல அது போல ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். தெரியலையே.
ஏதாவது ஒரு கட்சி ப்ரொமோட் பண்ணிட்டா அது ப்ராப்ளம் தான் எப்ப இருந்தாலும். சரி எனக்கு விஷால் ப்ரோ தெரியல நீங்க ஆனா எனக்கு சுதா கொங்கரா இல்ல மேல அப்புறம் இன்னும் கொஞ்சம் இல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒண்ணு இப்ப தோணுது. இப்ப நீங்க இப்படி சொன்னோன்னே இது விஜய்க்குமே ஒரு முக்கியமான படமா தான் அமையணும் ப்ரோ. இது ஜஸ்ட் அனதர் கமர்ஷியல் பிலிம் அப்படின்னு அமைஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப கிரிட்டிக்கலா அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இப்ப கலெக்ஷனா அது வந்துட போகுது. ஆனா அவர் ஒரு நல்ல சூப்பரான படத்தோட அவர் ஃபேர்வெல் பண்ணாரு அப்படின்றது இருக்கணும். அது ஹிஸ்டரி இல்ல அது. அதனால வந்துட்டு இப்போதைக்கு சொல்றபடி சோ அதனால வந்துட்டு அதுவுமே ஒரு நல்ல படமா அமையணும்ன்றதுதான் என்னோட இது. அதுவுமே இல்ல ஒரு விஷால் ப்ரோ நார்மல் கமர்ஷியல் படமா கடந்துடக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. சொல்லுங்க ஆகாஷ். இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நம்ம தமன்னா பக்கமே போவோம். சொல்லுங்க வேற என்ன பாடல்கள் இருக்கு நீங்க தான் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்குது வியாபாரி. நான் சொல்ல நினைச்சேன் வியாபாரியில வந்து த ரியல் எஸ்ஜே சூர்யாவா இருந்திருப்பாரு. எல்லாருமே நீங்க நியூன்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க. நியூ அன்பேர் வியாபாரின்னு ஒரு வேலையை பார்த்திருப்பாரு. தமன்னா யாரு கூட பேர பண்ணா பாக்குறதா இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப கஷ்டமா கேக்குது போஸ்டர் டக்குடு. எனக்கு கார்த்தி தான் நல்லா இருந்துச்சு சூப்பரா. அவங்க எல்லாரோடையும் பேர் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கிறீங்களா? ஒரு படி வேலை போய் ஏங்க ரவிதேஜாவோட நடிச்சிருக்காங்களா அவங்க? அந்த டைம் சினாரியோ தெரியும்ல. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. நீங்க கேட்காமலே சொல்லலாம் பண்ணிருப்பாங்க. 2 படம் நடிச்சிருக்காங்க. ஆமா நடிச்சிருக்காங்க. அதுல எல்லா சாங்ஸும் சூப்பரா இருக்கும். அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கும். ஹிம்மத்வாலான்னு ஒரு படம் இருக்கும், அதுலயும் சாங் சூப்பரா இருக்கும். என்ன படம்? ஹிம்மத்வாலான்னு ஒரு படம் இருக்கும், நம்ம நம்ம விஜய் தேவகனோட. அந்த படத்தோடயும் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. இல்ல அப்புறம் இப்ப சொன்ன ஞாபகம் வருது. ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் படம். இன்டென்ஸ் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன்டிமேட்டான லவ் படம் பண்ணாங்க. அதுல நல்லா இருந்துச்சு அந்த பேர். அந்த படம் சரியா போகல. எனக்கும் படம் ஒர்க் ஆகல. சந்தீப் கிஷனோட ஒரு படம் பண்ணாங்க, பேர் மறந்துட்டேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்க பேர் ஆக்சுவலா அதுல செமையா இருந்துச்சு. விஷால் ப்ரோ அப்படியே இன்னொரு படம் சொல்ல மறந்துட்டேன். தோலால அந்த ஐஃபில் மேல ஏறி நின்னு ஒரு பாட்டு வரும், அதுலயும் நல்லா இருப்பாங்க. சரி வேணாம், ஐயோ நான் எல்லாத்தையும் சூப்பர்னா இதே விளையாடுறது இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷால் ப்ரோ இப்ப நீங்க சொன்னது கேட்டா எனக்கு ஷாக்கா இருக்கு. சந்தீப் கிஷனும் தமன்னா மாதிரி போய் தேடி பாக்குறேன். அந்த அவங்க பேர எனக்கு அது ரொம்ப பிடிச்சது மாவீரன். பேரா படத்தை விட்டுருங்க, பேரிங்க. அது என்ன படம் தெரியுமா மாவீரன்? ஐயோ அது இந்த கன்னடா லவ் மாக்டைலோட தெலுங்கு படம் தான். கன்னடாவோட லவ் மாக்டைல் ரீமேக்கா இல்ல இந்த ரீமேக் இல்ல அதான் கமல் கரெக்டா சொல்றேன். ஓகே. அப்புறம் எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஆகாஷ் வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? ஹிந்தியும் கவர் பண்ணியாச்சு, தெலுங்கு இல்ல. ஆனா அந்த பெஸ்ட் பேருக்கு தான் எனக்கு என்னால யோசிக்கவே முடியல. எனக்கு கவர் பண்ணிட்டீங்க ப்ரோ. எனக்கு சூர்யா தான் தோணுது. கவர் பண்ணிட்டீங்க. ஆமா இல்ல எனக்கு வந்துட்டு கார்த்தி தான் ப்ரோ. சிறுத்தை வந்துட்டு சரியான பேர் ப்ரோ. அது சூப்பர் பேர். அப்ப பையா அதான் சொல்றேன். இல்ல சிறுத்தை பையா தோளா தானே. தோளா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம அயன்ல தான் ஒரு மாதிரி பயங்கர கமர்ஷியலா ஹிட் ஆகி பார்த்த படம். எனக்கு அதுல அந்த படம் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கும், அவங்களோட போர்ஷன். அந்த படத்துல பெருசா பாட்டு தானே ப்ரோ ஓரளவு கிளாமர் இருக்கும், படத்துல இருக்காதுல. சோ கிளாமர்லாம் இருக்காது, பெருசா எதுவும் இருக்காது. என்ன கேட்டீங்க? நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறது தவறா தெரியுது. எதையாவது சொல்லுங்க. இல்ல ஜஸ்ட் நான் அந்த லிசனர் மோடுக்கு போயிட்டேன். சரி என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம்னு போயிட்டீங்களா? ஆமா. விஷால் ப்ரோ அந்த படத்து பேரு நெக்ஸ்ட் என்டி. கரெக்ட். அது லவ் மாக்டைல் இல்ல, வேற கமல், வேற படம். ஆனா ரேட்டிங் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கு. நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கு. படம் நல்லா இருக்காது. நான் இப்படி சொல்லிட்டேன். அவங்க பேட் நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்காது. ராஜசேகர் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா ஆனா வந்து பச்சை பட்டாசி சாங்க பத்தி யாருமே பேசல. என்ன பாட்டு? பச்சை பட்டாசா? பச்சை பட்டாசி அந்த பாகுபலி சாங்.
பச்சை தீனியடா. ஓ, அது பச்சை பட்டாசியா? ஏங்க தமிழ்ல தாங்க ஞாபகம் இருக்கு. பச்சை பட்டாசியா என்ன பாட்டுன்னு நான் ஞாபகம் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் பச்சை ரொம்ப பட்டாசி. யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் பச்சை பட்டா பாகுபலியில இந்த பச்சை பட்டாசி அப்படின்னு. இப்ப பாருங்க, அவங்க பண்ணதுல பெஸ்ட் கேரக்டர்னா பாகுபலி 2 தான். கேமியோ அதுல செகண்ட் ஹீரோயின் எத்தனை செகண்ட் வருவேன்? 5 செகண்ட்ஸ் வருவேன் சார் படத்துல. அந்த மாதிரி ஆயிடும் அந்த படத்துல அவங்களுக்கு ரோல். எப்பா பாவம். ஆர்ஜே விஷால் சொல்லுங்கடா. ஆர்ஜே விஷால் இன்ஸ்டாகிராம்ல பண்ற அதே வேலையை இங்க ட்விட்டர்லயும் வந்து பண்ணிட்டு இருக்காப்லையா? இல்லண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. நீங்க சொல்லுங்க, தமன்னா பிடிச்ச சாங் என்னன்னு சொல்லுங்க. தமன்னாக்கு பிடிச்ச சாங்கா? தமன்னாக்கு பிடிச்ச சாங் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச தமன்னா சாங் கேட்டேன். அப்படி டக்குலாம் கேட்டீங்கன்னா எந்த பாட்டுமே வராதுப்பா. ஆக்சுவலா இந்த படத்துல வரும், அந்த ஃபர்ஸ்ட் படம் ஒண்ணு நடிச்சிருந்துச்சுல கேடியா, அதுல ஒரு பாட்டு ஒரு நல்லா இருக்கும். கேடியா ஃபர்ஸ்ட் படமா? நான் தான் கல்லூரி நினைச்சிட்டு இருக்கேன். என்ன படம் ஃபர்ஸ்ட் படமே தெரியல எனக்கு. கேடினா ரொம்ப போட்டிருப்பாங்க. கேடிதான் ஃபர்ஸ்ட். அதுல ஜோதி கிருஷ்ணா டைரக்ஷன்றதுனால நான் ஓப்பனிங் ஷோலாம் போனேன் அந்த படத்துக்கு. ஜோதி கிருஷ்ணா அது ஒரு மினி படையப்பா மாதிரி தான் இருக்கும் கேடி. பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். அதுவும் தமன்னா ஆக்டிங்லாம் வந்து வேற லெவலு. அதாவது இரவலுக்கு கை வாங்கி அடிக்கலாம் அப்படின்னு தோணுனா அந்த மாதிரி அடிக்கலாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவ்வளோ பங்கமா இருக்கும். சரி, இப்ப டாபிக்கே இல்லாதனால பரணிட்டு கேட்போம். பரணி, இரவல்னா என்ன பரணி? இல்ல, அவர் சொன்னது ஏதோ 18+ மட்டும் எனக்கு புரியுது. எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு பரணி. அதான் அமைதியா எப்பா பரணி ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? இரவெல்லாம் கடன் இல்லங்க, இரவெல்லாம் கடன் வாங்குறது. ஆனா அவரு சொன்னது தமன்னாவை அடிக்கிறது. ஓகேவா? நடிப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேவா? சொன்னது எப்படி பாருங்க. நானும் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் உங்களை. சாரி. தமிழ்ல கரெக்டா தானே பேசினாரு. வார்த்தை தப்பு இல்ல ப்ரோ. கடன் வாங்கி சொன்னாரு. தமிழ்ல பேசுற பிரச்சனை என்னன்னா, தமிழ்ல நம்ம பேசுறோம்ல, இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள குறை சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க பண்ண வேலை இப்படித்தான். நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இப்ப எனக்கு பரணி கேட்டதுக்காக இரவல்லாம் என்னன்னு கேட்டேன். பரணிட்ட மெயின் விஷயம் அதுக்குதான். இரவல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்து மத்த பிரச்சனை இல்லைன்னு. கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ, நீங்க மட்டும் இப்ப கரெக்டா அவர்கிட்ட பரணிட்ட கேட்கலன்னா அவர் கடைசி அப்படிதான் தப்பா நினைச்சுதான் இருந்திருப்பாரு. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? நாளைக்கு வந்து ஸ்பேஸ்ல கேட்டிருப்பாரு. நேத்து அவர் பேசுனப்ப நீங்க யாரும் இல்ல ஸ்பேஸ் டைட்டில் 18+ வைங்கன்னு சொல்லிடுவாப்ல பரணி. அப்படி இல்ல ராஜசேகர், நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ 18+ போவேணாமே, ஆனா அப்படி போவேணா அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பிரகாஷ் பிரபு ஹீரோல்னா என்னன்னாரா, தப்பா கிடைச்சு. ஆனா எனக்கு கூட ஆகாஷ் பிரபு சேர்ந்து அதே ஒரு இதுலதான் திங்க் பண்ணிருக்காங்க. நீங்க யாரா திங்க் பண்ணாங்கன்னு சொல்றீங்க? ஆகாஷ் ப்ரோ, முனிஸ், போஸ்டர் பாய், கமல், வெய்யலகன், மகேஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ கூட சிரிச்சிட்டாரு. தெரியும், எனக்கு மீனிங் தெரியும். ஆனா அவர் சொன்னதே வந்துட்டு நினைக்கல ப்ரோ. நானும் இரவுல கடன் சொன்னேன். நீங்க கடன் சொல்லிட்டீங்க. தப்பா நினைச்சவங்க யாருன்னு கேட்கணும்ல, அதுக்காக சொல்றேன். எல்லாமே தப்பா நினைக்கல ப்ரோ. நான்லாம் நினைக்கல. சொல்ல கரெக்டா தான் புரிஞ்சுது எனக்கு. அந்த படத்துல தமன்னாவோட நடிப்பு கை வாங்கி அடிக்கலாம்னு சொன்னீங்களா, எனக்கு மீதி 2 வாரத்தை வந்து டபுள் மீனிங்கா தோணிடுச்சு. ரைட்யா, விட்டுருங்கயா, நான் வாபஸ் வாங்கிக்கிறையா. இப்ப முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. அதாவது பராசக்தி ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. இதோட சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னு நேற்று பற்றி பேசியிருந்தோம். பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன். இதை வந்து நீங்க சாதக பாதகங்கள் என்னென்ன பராசக்திக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து 2 கிளாஸ் 2 படம் அப்படிங்கறத நீங்க என்னவா பாக்குறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன்.
தலைவர் நான் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு வந்து எப்படின்னா வாரிசு துணிவு வாரிசு அந்த இது மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலா. என்ன அப்படின்னா ரெட் ஜெயிண்ட் வாங்கின படம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து டாமினன்ட் கண்டிப்பா அவங்களும் தான் கொடுப்பாங்க. அது பராசக்திக்கு அஃப்கோர்ஸ் வந்துடும். இது போக விஜய் சார் விஜய் ஃபேன்ஸ் அவங்களோட இது வந்து அதுக்கப்புறமா இதுல என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே என்ன பேசப்படும் அப்படின்னா எந்த படம் கண்டென்ட்ல ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதோ அந்த படம் ஒரு லாங் ரன் கிடைக்கும், எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். சாதக பாதகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது கடைசி படம் அப்படின்றதுனால எப்படி பார்த்தாலும் படம் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிடுவாங்க. பிளஸ் இன்னொன்று என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த படம் வந்து ஒரு விஷயம் பண்ணிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ பராசக்தி எப்படி வரும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா சுதா கோங்கரா அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஏழியர் படங்கள்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் இறுதி சுற்றுக்கு அப்புறமாவே அவங்களுடைய கிராஃப் வந்து கிராஜுவலா மேலதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுடைய கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி ஆயிரும். இப்போ உள்ள ஜென்சிக்குமே ஏன் அப்போ சண்டை போட்டாங்க, தமிழுக்கு ஏன் அவ்வளோ சண்டை போட்டாங்கிற அந்த கனெக்டிவிட்டியும் கிடைச்சிரும். ஸோ அது வந்து ஆடியன்ஸோட இந்த படம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஜனநாயகம் கொஞ்சம் தலைவலி வரும் இந்த படம். சாதக பாதகன்றதை விட இதுதான் ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இங்க. ஓகே டன். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா இப்போ இந்த ப்ரமோஷன் இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஒன்று பண்ணாங்கல்ல, இது வந்து பயங்கர இம்பாக்ட். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட், இது வந்து கண்டிப்பா இந்த டே 1 ஓப்பனிங் கலெக்ஷன்ல வந்து பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுல டவுட்டே கிடையாது. பட் என்னன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு எப்படி இது கனெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. ஆக்சுவலா இப்ப இந்த சிறை பிரீமியர் ஷோ முடிஞ்சிச்சு, எல்லாரும் வந்து ரொம்ப பாசிட்டிவா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு மிக முக்கியமான நல்ல படம் வருது போல. இல்ல நான் ரொம்ப நம்புறது என்னன்னா நம்ம தமிழ் டைரக்டர் தமிழ் அவருடைய ஸ்டோரி, அவர் போலீஸ் அப்படின்னு அதுல இருந்து வந்து ஒரு கதாசிரியரா மாறி இருக்கிறதுனால அவருடைய அந்த இதுல எனக்கு பயங்கரமான ஒரு ஹோப் இருக்கு. பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் நம்ம காதலையே செய்ய போகிறார்களா அல்லது பயங்கரமா கொண்டாட போறோமா அப்படின்றது வந்து படம் பார்க்குறப்ப தெரியும். ஓகே ஓகே. இல்லை இப்போ ட்ரெண்ட் ஷூட்டும் போட்டிருக்காரு, அப்புறம் வந்துட்டு இவர் வெங்கட்ரமணன் அவரும் போட்டிருந்தாரு. ஸோ ஐ ஹோப்ஸ் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா கண்டிப்பா மக்கள் பார்த்துட்டாங்கன்னா நல்ல ஹோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாசிட்டிவா தானே பேசுவோம் நம்ம. ஆமா, 2 வீக்ஸுக்கு வேற எந்த தமிழ் படமும் கிடையாது. ஸோ ஜாலி தான். இல்ல இந்த அவதார்ல வராங்கன்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த அவங்க யாருன்னு தெரியுமா? ஆகாஷ் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இங்க அவதார் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு கேள்வி. இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு வழக்கமா செகண்ட் மாதிரி தான் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இனம் இனத்தோட தான் இருக்கணும். ஆக்சுவலா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பெரிய டிபேட்டே அதான் நடக்கும். அது என்ன இனம் இனத்தோட தான் இருக்கணும், ஆடு ஆடோட தான் இருக்கணும், மாடு மாடோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து பயங்கரமா இங்க நீயானா டிபேட்டா நம்ம பார்த்திருக்கோம். அதுலயுமே அப்போ வேர்ல்டு வைட் இனம் அப்படின்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு அப்படின்றீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. வேர்ல்டு தாண்டி இருக்கு, அதுதான் அந்த கதை. இந்த வேர்ல்ட முடிச்சுட்டு இன்னொரு வேர்ல்டுக்கு போறானுங்க. ஓகே டன் டன் டன். எனக்கு என்ன யாருன்னா இல்ல இந்த படம் பாக்குறப்ப கேட்ட கேள்வியும் புரியல, நீங்க சொன்ன பதிலும் புரியல. எதை பத்தி பேசுறாங்க? இல்ல அதுல ஒரு சீன்ல அந்த கண்ணாடி போட்டிருப்பான்ல, அவன் பேர் என்னது, அந்த பையன் பேரு ஸ்பைடர். அவனை வந்து கொண்டு போய் அவங்க அந்த வெள்ளத்தோலண்ட கொண்டு போய் அவங்க இதுலயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். அப்ப வந்து சொல்லுவாங்க, அந்த ஹீரோயின் கேரக்டர் சொல்லும் இனம் இனத்தோட தான் இருக்கணுமோ ஏதோ சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராப்ளம் வந்து வேர்ல்டு வைட் ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன். தமிழ்நாட்டுல மட்டும்தான், இந்தியால மட்டும் ராஜசேகரன் அந்த அது வந்தாலும் திருப்பி அவங்களால விட மனசு வராது தெரியுமா? அவங்க ஏத்துப்பாங்க அவனை. இல்ல அது ஏத்துப்பாங்க. இல்ல அங்கேயுமே அது அந்த மாதிரி ஒரு டயலாக் வைக்கணுமான்னு கேக்குறேன். ஒருவேளை தமிழ்ல தான் அப்படி டப்பிங்ல அப்படி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேக்குறேன். இல்ல இங்கிலீஷ்லயும் அப்படிதான் ராஜசேகர் ப்ரோ. பட் என்னன்னா அந்த அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்படி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து அந்த இல்ல நான் தான் சொல்றேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு ஆள் இருந்தா போதும் தலைவரே.
இங்க பிரச்சனையே பல இடத்துல நம்ம அப்படிதான் அந்த இருக்கு. கேரக்டர் அந்த டைம்ல நம்ம அந்த கேரக்டரை பாக்குறப்ப ஐயோ இந்த கேரக்டர் இந்த மீன்ஸ் இவங்க இப்படிதான் திங்க் பண்றாங்களே அப்படின்னு தானே நமக்கு தோணுமே தவிர நமக்கு வந்து அவங்க மேல வந்து அட்ராக்ஷன் இவங்க சொன்னது கரெக்டுப்பா அப்படின்னு தோணாதுல்ல. சரி, பையனை ஓகே. வேற இல்ல எழுந்திருக்கான்ல அந்த எனக்கு நான் ஆக்சுவலா மெயினா உள்ள வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரு கேள்வி தலைவர்கிட்ட கேட்டுருவோம், பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டுருவோம். என்னன்னா கூட்டம், அரசியல் கூட்டத்துக்கு வர்ற கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோஷன் பராசக்திக்கு வர்ற கூட்டம்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க? இல்ல என் ட்வீட்லயே ஒருத்தர் 2-3 பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஃப்ரீ என்ட்ரி தானே, ஃப்ரீ என்ட்ரினா கூட்டம் வரதானே செய்யும். அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ என்ட்ரிங்கிறனால மட்டும்லாம் கூட்டம் வராது. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்கு, ஓகேங்களா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மக்கள் அலையிறாங்க. அதுக்கு ஒரு படம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட், அது இல்லாம ஏதாவது கண்காட்சி பொற்காட்சி இதெல்லாம் போட்டா நமக்கு என்டர்டெயின்மெண்ட். இப்போ ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இந்த விஷயமே. எப்படின்னா பராசக்தி ஈவெண்ட்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பராசக்தி ஒரு படம், இந்த ஈவெண்ட் ஒரு பொருட்காட்சி. இப்ப பொருட்காட்சிக்கு போனாலும் நமக்கு வந்து அங்க வந்து வேடிக்கை பார்க்க போறோம், படம் பார்க்கறனால என்டர்டெயின்மெண்ட் தான் போறோம். இந்த ரெண்டு ஒரே இடத்துல கிடைக்குங்கிறப்ப மக்கள் வராங்க, அவ்வளவுதான். ஃப்ரீயா கிடைக்கிறனால மட்டுமே மக்கள் டக்குன்னு போய் எங்கேயும் போய் நின்ற போறது. நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்கறாங்க, அதுக்கு நம்மளால ஒரு அவங்க அதுக்கு தான் தேர்ந்தெடுத்து தான் போறாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் இப்ப முன்னாடி சொல்லணும்னா அந்த 2010 பீரியட்ல இந்த அஜித் விஜய் சூர்யான்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஓகேங்களா? அஜித் விஜய் சூர்யா. சூர்யா அப்படின்னா அந்த அஜித் விஜய் படங்கள் பிடிக்காத ஒரு நடிகர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு செட் இருக்கும். அப்ப அந்த பீரியட்ல அஜித்தும் பிடிக்காது, எனக்கு விஜயும் பிடிக்கும், அப்ப எனக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது ஒரு நபர் எப்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல மூணாவது ஒரு நபரா ஜெமினி கணேசன் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் காலகட்டத்துல மூணாவது நபரா விஜயகாந்துக்கு அப்புறம் பிரபு. இது மாதிரி எப்பவுமே மூன்றாவது நபர்களை நம்ம மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. எதுக்காகனா ரசனையின் வந்து ரசனை மாறுபாடுகள், உன் ரசனை பெருதா ஏன் ரசனை பெருதான் அடிச்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல. அதனாலதான் இப்ப இந்த அஜித் விஜய் ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி பிம்பமே. ஆனா இதை மீறி ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ரெண்டு இல்லாம நான் ஒண்ணு எப்படி தனித்துவமா தெரியுறேன் பாரு. எப்ப நம்ம நீயா நானால ஒரு டாபிக் ஒருத்தர் பேசுவார், எப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து இளையராஜா பத்தி பெருமை பேசுறாரு, ஒருத்தர் ரகுமான் பத்தி பேசுறாரு பெருமை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு பீத்தோவன் மியூசிக்கை பத்தி பேசணும். ஏன்னா நம்ம அப்பதான் தனித்துவமா தெரியும். நம்ம இளையராஜா பேசிட்டா ரகுமான் பேசிட்டான்னு போக கூடாது. ரெண்டு பேர் வேஸ்டா, பீத்தோவன் மியூசிக் இருக்கு பாடுறா அப்படின்னு நம்ம அப்படி போயிடணும். அப்படி போனா நம்மள ரொம்ப பெருசா நினைப்பாங்கன்னு இருப்போம்ல, அது ரசனை ஒரு இதா இருக்கும். அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்பவுமே இந்த எம்ஜிஆர் சிவாஜின்னு வரப்ப நீ என்ன எம்ஜிஆர் அடிச்சுக்கிறீங்க சிவாஜி, நான் போறேன் இப்ப ஜெமினேசன் போறது. அப்ப ரஜினி கமல் நடிச்சப்ப டக்குன்னு நான் விஜயகாந்துக்கு போறேன் அப்படின்றது. அப்புறம் இந்த அஜித் விஜய்னு வரப்ப டக்குன்னு வந்து அப்ப அந்த இடத்துல இந்த ரெண்டு பிடிக்காத காலத்துல சூர்யா ஃபேன்ஸ்னு ஒரு பயங்கரமா அது இந்த இதுல ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஃபேமிலி ஹேண்ட்ஸ் அதிகமா போவாங்க. அதுல அஜித் விஜய் அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அடிச்சுக்கிறேன், அப்புறம் ஃபேமிலி ஹேண்ட்ஸ் எங்க போறதுன்னு இருக்குல்ல. அப்ப இந்த காமனான ஒரு ஃபேக்டரா ஒரு இடத்துல தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப வந்து சூர்யாவை தேர்ந்தெடுத்துவாங்க. ஆனா விஜய்க்கு ஃபேமிலி ஹேண்ட்ஸ் இருக்கும், ரஜினிக்கு ஃபேமிலி ஹேண்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஃபேமிலி ஹேண்ட்ஸ் காமனா ஒருத்தர் எப்பவும் கொஞ்சம் இந்த ரெண்டு பேர் இல்லாம யாராவது ஒருத்தவங்க சூர்யா எடுப்பாங்க. அப்ப ஆனா அந்த மாதிரி கேட்டகரி வந்து சிவகார்த்திகேயன் எடுத்துட்டாரு, ஓகேவா? இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி சிவகார்த்திகேயன் ஒரு கேட்டகரி எடுத்தாச்சு. நீங்க வந்து எப்படி வந்து ஒரு படம் ஓப்பனிங் வரும்போது யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் முக்கியமோ, அதே அளவுக்கு அந்த படம் லாங் ரன்னுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் முக்கியம். அப்ப மட்டும் தான் அந்த ஸ்டார் வேல்யூ சடன் ஆகும். அப்பப்போ மேல போக சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும், மேல போயிட்டே இருக்க முடியும். அது சிவகார்த்திகேயன் வந்துருச்சு, ஓகேங்களா? இந்த ஒரு படத்துல வரல. அவர் கிட்டத்தட்ட வருத்தப்பட வாலி பசங்க ஓப்பனிங்கா சொல்லியிருக்கேன். அந்த படம் வந்தப்போ வருத்தப்பட நைட்டு திருச்சியில பயங்கரமான மழை, ஆனா முதல் நாள் நைட் ஷோக்கு அவ்வளோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்துச்சு. எதுக்குன்னா அந்த பாட்டு ரீச், அந்த காமெடி ரீச், அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்படியே சிவகார்த்திகேயன் அப்பையில இருந்தே இருக்கு. ஏன்னா டிவில இருந்து பார்த்து பழகணும் முகம். நீங்க ஒரு போகம் நம்ம கூடவே சேர்ந்து ஒருத்தர் வளர்றாரோ அவங்க கூட நம்மளும் சேர்ந்து வளருவோம். அந்த மாதிரி முகமா பார்த்துருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு நடிகரோட படம் ஒரு பொற்காட்சி நடிகர் அப்படின்னா அதனால கூட்டம் வருது, ஓகேங்களா? கூட்டம் கன்வெர்ட் ஆகுமா தேட்டருக்கு? கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அப்படிதான் ஓப்பனிங் வந்துட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு ஒரு படம் கேஜுவல் ஏறிட்டே தானே இருக்கு. இப்ப அமரன் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் படம் எப்படி நான் எவ்வளவு நாள் பேச சொல்லியிருப்பேன், ராணுவ படங்கள் தமிழ்ல பெரும்பாலும் செட் ஆனது கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ் கிளைமேக்ஸ் ஹீரோ செத்து போயிட்டாருன்னா செட் ஆனது கிடையாது. தீபாவளிக்கு ஒரு சேட் பிலிம் வைக்கணுமா, தீபாவளிக்கு ஒரு சோகமான படம் வந்து எப்படி தேரும் அப்படின்னு எவ்வளவு சந்தேகம் நான் எழுப்பியிருப்பேன். ஆனா நம்மளே பேசியிருக்கோம். அப்ப அதை மீறி தானே அமரன் ஓடுச்சு. அமரன் சிவகார்த்திகேயன் கேரியர்ல ஹையஸ்டா வந்துச்சுல்ல. இப்ப அதே மாதிரிதான் இது வந்து எப்படின்னா அதே மாதிரி எப்படின்னா இப்ப வழக்கமான சிவகார்த்திகேயன் யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். அதுக்கு மேல கண்டென்ட் கிளிக் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு சைடு வந்து ஜனநாயகனுக்கு வந்து நீங்க எந்த ரிவ்யூமே உங்க படத்தை பாதிக்க போறது கிடையாது. ஜனநாயகம் வந்து அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் போயிட்டு இருக்கும். ரெண்டாவது விஜயோட லாஸ்ட் படம் தான் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன ரிவ்யூ சொன்னாலும் சரி, நான் படத்தை போய் தேட்டர்ல போய் பார்ப்பேன் அப்படின்னு ஜனநாயகம் தேட்டருக்கு போயிடும். அதே மாதிரி பராசக்தியை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓரளவு சிவகார்த்திகேயன் படம் செட் ஆகும். அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் உள்ள ஃபேன்ஸ் ஒண்ணு, அடுத்தது விஜய் பிடிக்காத நபர்கள் இருப்பாங்கல்ல. விஜய் பிடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம கிளாஸுக்காக சப்போர்ட் பண்றோம், அப்படி ஆப்போசிட் என்ன நடக்கும், நான் உண்மை மறைக்கிறதுக்குலாம் இல்ல, இது நடக்கும். இது ஒரு சைடு நடக்கும். இப்ப ஏகப்பட்ட பேர் சண்டை இழுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அது இப்ப எனக்கு தெரிஞ்சு
நல்ல ஒரு கிராண்ட் ரிலீஸ் இருக்கு அப்படின்னா சிவகார்த்தியின் கேரியர்லயே ஹையஸ்ட் ஓப்பனிங் கூட அந்த படத்துக்கு வரலாம். தியேட்டர் அந்த அளவுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா பண்ண நம்புறீங்களா ஓப்பனிங்? புரியல. அமரனை விட கண்டிப்பா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப சொன்னீங்களே, அதான் சொல்ல என்ன வார்த்தை மட்டும் புரியல. இல்ல அமரனை விட பாக்ஸ் ஆபீஸ் அதிகமா இருக்கும்னு பெஸ்ட் ஓப்பனிங்கா இருக்குமா அப்படின்னு கேக்குறாப்ல. அப்பயும் என்ன படம்னு கேட்கல, பரவாயில்ல. அமரனை விட எனக்கு அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அமரன் வந்து ரிலீஸ் ஆனப்ப 4 சின்ன படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அமரன் ஓப்பனிங் கேட்டாப்ல. ஓப்பனிங் அமரன் பெரிய ஓப்பனிங் கொடுத்துச்சு எனக்கு தெரியல. அமரன் ஓப்பனிங் எவ்வளவு நான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபாலோ பண்றேன் தெரியல. 30+. இல்ல ஆனா தமிழ்நாட்டிலேயே 30+. வேர்ல்டு வைட் சொல்றீங்களா? வேர்ல்டு வைட் இல்ல வேர்ல்டு வைட் எனக்கு தெரியல. அவ்வளவு பேர் நம்மளால எனக்கு தெரியல. இல்ல வேர்ல்டு வைட்ல போவேனா, தமிழ்நாட்டுல அந்த படம் வந்துட்டு 15 கிட்ட பண்ணுச்சு பெரிய ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் அமரன். அப்படியா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுதான், இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த ரேஞ்ச் 15+ கண்டிப்பா பண்ணும். ஏன்னா உங்களுக்கு அந்த கிளாஸே ஒரு பூஸ்ட். அது போக அந்த எல்லா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன ஒண்ணு இருக்குன்னா, சனிக்கிழமை ரிலீஸ், லீவு நாள் 10ஆம் தேதி அப்படின்னா லீவு நாள். நீங்க தனியா லீவ் போட தேவையில்ல, ஒர்க்கிங் டே கிடையாது, கண்டினியூஸ் லீவ் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப அது கூடுதல் படம். இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனநாயகனுக்கு இன்னொரு கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பாதிக்க போறது. ஜனநாயகன் பயங்கரமான படம், பயங்கரமான ஓட போது, பயங்கரமான ஸ்டார் வெளியே இருக்கு. இதுக்கு மேல ஜனநாயகம் இன்னொரு பூஸ்ட் என்னன்னா, எதிர்த்தாப்புல ஒரு படம் வரனால இன்னும் கொஞ்சம் ரசிகர்கள் இன்னும் கொஞ்சம் வெறியா, விஜய் சைடு இன்னும் கொஞ்சம் வெறியா பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதை எல்லாம் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் அது கடைசி படங்கள் இன்னும் கொஞ்சம் வேல்யூ, அதாவது நடிகரா இருக்கிறதோட அரசியல் தலைவரா இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அது லாங் ரன் எல்லாமே கொஞ்சம் நிறைய பார்ப்பாங்க. அப்ப அதெல்லாம் இதாகும் பயங்கரமா போகும். 2 படங்குமே இந்த வாட்டி கல்லா கட்ட போறது பயங்கரமா கொடுத்தீங்க, ஓகேங்களா. ஆனா இது வந்து சிவகார்த்தியின் அடிஷனல் பூஸ்ட் தான் இது, இந்த படம். இந்த கிளாஸ் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறப்ப அதே மாதிரி சொன்னதுதான், அந்த ஃபேமிலி அண்ட் சப்போர்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் இருக்கணும். அவ்வளவு நீங்க முழுக்க ட்ரையா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிரும். எது பராசக்தி ட்ரையா இருக்கும் பட்சத்துல முழுக்க வெறும் இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு பாடம், நீங்க அங்க போய் அரசியல் பாடம் எடுக்கக்கூடாது. விடுதலை 2ல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் எல்லா கேரக்டரும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டா வேலைக்கு ஆகாது இந்த படம். ஆனா அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த படம் எல்லாமே சொல்ற வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் செகண்ட் ஆஃப் பியூர் மாஸ் படம். இதுக்கு பயங்கரமா மாசா இருக்கு. அதாவது கூஸ்பம் மொமெண்ட்ஸ் அதிகமா இருக்க மாதிரியான படம். ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கு. நிறைய அந்த படத்துல உள்ள நிறைய ஆர்டிஸ்ட் ஒரே சீன் காம்பினேஷன் சீன் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. கடைசி 40 நிமிஷம் வேற மாதிரி இருக்கும், பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பராசக்திக்கு மிக பெரும் பலம். அது மட்டும் இல்லாம பிரச்சார படமா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். ஏன்னா ஒரு பொங்கல் அன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்காக. அது படம் எப்படி எடுத்திருக்காங்க, டீசரோ ட்ரைலரோ வந்தா நமக்கு தெரியும். நம்ம கேள்விப்பட்டவர்கள் அது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதை பார்த்தா தானே தெரியும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். சூர்யா ஃபேன்ஸ் மட்டமா இது பண்ணிட்டீங்க. நாங்க என்ன வித்தியாசமா என்ன சொல்லல. இல்ல அதுக்காக விஜயகாந்த்க்கு ரசிகரே இல்ல அர்த்தமாகுமா? நான் சொல்றது அது ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றேன். ரஜினி கமல் விஜயகாந்துக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது போக ரஜினி கமல் பிடிக்காத ஆட்கள், ரஜினி இந்த சண்டையில தலையிடாத ஆட்கள் கண்டிப்பா விஜயகாந்த் போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்றேன். சூர்யாக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த ஃபேமிலி ஃபேன்ஸ் இருக்காங்களா, இவங்களா அஜித் விஜய் சண்டை போட்டுட்டே நம்ம இந்த குடும்பப்பாங்கான படம். சூர்யா எப்படி பாத்தியா ஒரு அமைதியா இருக்கான், இவன மாதிரி இல்ல போவாங்க அப்படின்னு போற கேட்டகரி இருக்குல்ல. நீங்க சொல்றது அது ஒரு தனி கேட்டகரி. சொல்றேன் சந்தானம் காமெடில அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா, வந்துட்டான்டா. இல்ல சீரியஸாவே நீங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க. நான் அந்த குடும்பம் வந்து யார் கேட்டா சாக்காயிருவீங்க. அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நடிகரோட சீடி திரும்ப படம் புது படத்துல சப்த சீடி தேட்டர்ல போய் படம் பார்ப்பாங்க. அந்த சீடி தான் கேட்பாங்க. நான் அந்த பீரியட்ல நான் குறிப்பிட்ட பீரியட்ல இருக்கும்போது விசிடி டிவிடி காலம், அந்த டிவிடி வேணும்னா அந்த நடிகரோட படத்தை மட்டும் வருவாங்க. எனக்கு ஷாக்கிங், ஏங்க அவர் படத்தை ரிப்பீட்ல பாக்குறீங்க, டிவில போட்டு அந்த படத்தை பாக்குறீங்க. இது வரைக்கும் எவருக்கு ஃபேன் நான் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததே இல்லை. ஆனா அவர் குடும்பமே பார்த்தா அந்த ஃபேன் இல்லங்க. ராமராஜன் ஃபேன் தான். ராமராஜன் எங்க அத்தையா ராமராஜன் ஃபேன் தான். அது நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். ராமராஜன் ஃபேன் நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். விஷாலுக்கு நான் ஃபேனை பார்த்து சொல்றேன். அதான் விஷாலுக்கு அந்த தாமிரபரணி படம் போட்டாலும் பார்ப்பாங்க, மலைக்கோட்டை போட்டாலும் பார்ப்பாங்க. நானே ஃபேன் தான் ப்ரோ. இல்லங்க நான் குடும்பமே சொல்றேங்க. நான் குடும்பமே நேர்ல பார்த்தேன். ஆன்லைன் ஃபேன்ஸை விட்டுருங்க, நேர்ல பார்த்த ஃபேன் இருக்கேன். எதுக்கு அவங்க கேட்டா, அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆடையாங்க நீங்க யாரையாவது கேட்டா எப்ப பார்த்தா ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, இப்படியே தான் வராங்க. எவனை கேட்டாலும் கேட்ட கேள்விதான் கேட்கறாங்க. அதுக்குதான் நான் அவருக்கு பிடிச்சிக்கிட்டேன், தனியா ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரசனையே தனியா தனிமை. அவரு அவங்க ஒய்ஃபு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை எல்லாமே விஷால் ஃபேன்ஸ். நான் இது வரைக்கும் நான் லைஃப்ல அப்படி பார்த்ததே கிடையாது.
எனக்கு முதல்ல பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்ன காரணம் புதுசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. விஷால் ஃபேன், என் ஃப்ரெண்டோட அத்தை அவங்க வந்து தீவிரமான விஷால் ஃபேன். வெடி படத்தை கிட்டத்தட்ட 5 தடவை தியேட்டர்லயே பாத்துருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நீங்க ஃபேமிலி அலையன்ஸ் தீரா விளையாட்டு பிள்ளை ரசிச்சு பாத்திருக்கீங்களா? தீரா விளையாட்டு பிள்ளை படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா விஷால பிடிக்கும்னு. எனக்கு அதுக்கு அந்த அந்த காரணம் பின்னாடி இருக்கல, பின்னணி காரணம் அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருந்துச்சுங்க. ஆனா நான் அப்பல இருந்து இது மாதிரி நிறைய இடத்துல பாத்திருக்கேன். எங்க தாய் மாமே வந்து விஜயகாந்த் ஃபேனு. அவருக்கான காரணம் சொன்னாரு, ஏப்பா தாத்தானா அவருக்கு பெரிய சித்தப்பா, எனக்கு தாத்தா பெரிய தாத்தா பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேனு, சின்ன தாத்தா கமல் ஃபேனு. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம சண்டை போட்டி போனா இவர் அவன் என்ன இழுக்க பார்ப்பாரு, அவர் பக்கம் இழுக்க பார்ப்பாரு. இப்படி மாறி மாறி இப்படி இருக்க. நம்ம புதுசா போவோமே நம்ம டக்குன்னு நான் அன்னைக்கு மாறினேன் அப்படிம்பாரு. ஆனா அவர் எங்க தாய்மாமா வீட்டுக்கு விஜயகாந்த் நேரடியா வந்து பார்த்தாரு. அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அப்பெல்லாம் மன்றங்கள் வளர்ந்து வர காலகட்டம். அப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது காரணம் என்ன, நேரில் பார்த்தனால சொல்றேன். இது மாதிரி ரஜினி கமல் அடிச்சுக்கிறத பிடிக்காத நடிகர்கள் தான் 3வது பெரும்பாலும் விரும்புறாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கான ரசனை, அது தனிப்பட்ட ரசனைகள், அது குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கூட சொல்லல. இப்ப மாவீரன் சொன்னார்ல, எங்களையே அப்படி ரசிச்சிக்கலாம், அப்படிலாம் நான் அவங்கள சொல்ல வரல. நீங்க இயல்பா ரசிச்சு வரீங்கன்னா ஓகே. ஆனா பெரும்பாலும் இருக்கு இந்த ஃபேமிலி ஆன்ஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆகிறாங்கல்ல அவங்க, அப்புறம் பழைய ஃபேன்ஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆவாங்க. அந்த எப்படின்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அஜித் ஃபேனாவோ விஜய் ஃபேனாவோ இருப்பாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காமலே அவனுக்கு பிடிச்ச, அதாவது கூட பழகிட்டு இருந்தாலும் அவன் அந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு வச்சுக்கலேன், இவன்ட்டு நம்ம விலகி இருக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச நடிகை சேர்த்து விறக்குறது. இவனுக்கு பிடிச்சதா இருக்கும், பிடிச்ச அவனுக்கு பிடிக்காத நடிக்கிற பேர் ரசிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் நேரில் பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன், நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். உனக்கு சூர்யா பிடிக்காதா, இருறா எனக்கு சூர்யா பிடிக்கிட்டா, உனக்கு அஜித் பிடிக்கல, எனக்கு அஜித்தை பிடிக்காதா, நான் அஜித் திட்டா அப்படின்னு அப்படி போனவங்களும் பார்த்திருக்கேன் நான். இல்ல எனக்கு 2 பேர் பேசிட்டீங்க. சொல்லுங்க. நான் முனிஷ் பேசுறேன். பிரகாஷ் ப்ரோ, அன்னைக்கு மீட்டிங்ல வந்து வள்ளூர் கோட்டைன்னு சொன்னாங்களே, அது இந்த ப்ரோக்ராம் படிச்சு சொன்னாரு ப்ரோ விஜய். தங்களுக்கு எப்படி சொல்றது, எனக்கு நான் ஒப்பீனியன் சொல்லவில்லை. பாஸ். அடுத்தது பாஸா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. விஷால் ப்ரோ, நான் இந்த வராங்க சொன்னல யாருன்னு, அவங்க வந்து சார்லி சாப்ளினோட பேத்தி. மேல ஷாக் கொடுக்குறீங்களா காஷ்? ஆமா, அவங்க பேரே ஊனா சாப்ளின். நான் ஏதோ பேர் மட்டும் தான் நினைச்சேன், அப்புறம் பார்த்தா அவங்க சார்லி சாப்ளினோட பேத்தி. சூப்பர் புது இன்ஃபர்மேஷன். அண்ட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க நேத்து கேட்ட கேள்விக்கு அந்த பெஸ்ட் இயக்குனருக்கு பெருசா பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லிட்டீங்களா முன்னாடியே? நான் லேட்டா தான் வந்தேன். சொல்லிட்டேன். அது பெருசா பேசுறதுக்கு எதுவும் ஞாபகம் வரல, அதனால எனக்கு அது பெருசா பேசிட்டான்னு சொல்லிட்டு விட்டேன்னு சொல்றேன்ல, அது வந்தேனே சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் கேட்டுக்கிறேன். சரி, நடுவில் சொல்லுங்க. ராஜேஷ் ப்ரோ சொல்லுங்க, எதாவது சொல்ல வந்தீங்களே. இல்ல அப்ப இந்த இது பராசக்தி வந்து இப்ப இது வர்ற கூட்டம் ஃபுல்லா பாக்ஸ் ஆபீஸ்ல கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான். இல்லங்க, நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இந்த கூட்டம் ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அது வேற இது வேற அது வேற, எதையுமே மிஸ் பண்ணாங்க. இல்ல அப்படி நிறைய பேர் நிறைய இது இந்த யூடியூப் இதுல எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னங்கடா இப்படி போட்டு இவ்வளவு உக்கிரமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் கேட்டேன். இந்த ஒரு படத்துல உதயநிதியும் சந்தானமும் இருப்பாங்கல்ல, அப்ப வந்துட்டு இருங்க நான் ஃபுல்லா சொல்றேன், அப்புறம் படம் வருவீங்க. அப்படி சீனை சொல்லிட்டு அதுல உதயநிதி சந்தானமும் இருப்பாங்கன்னு சொல்லணும். எல்லாரும் நல்லா கவனிங்க. உதயநிதி சந்தானம்மா யார் படம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்ப வந்து உதயநிதி ஏதோ கோமா வந்து கதவை சாத்திக்க அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்து பதறிட்டு சந்தானத்துக்கு இல்ல இங்க பாருங்க, இவர அவர் நல்லா பண்றாரு, நீ நல்லா பண்றீங்க சுத்தி வளைச்சு சொல்ல வர்றாரு அவரு. ஆனா அதுக்கு இவ்வளவு மூச்சை போட்டுட்டு இருக்காரு. சொல்லல, எனக்கு என்ன 2 பேரும் இது நீங்க எல்லாம் குடுக்குற ஹைப்ப பார்க்கும் போதுதான் எனக்கு லைட்டா பயமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல இது பாருங்க, உதயநிதி சந்தானமும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்களாமா. அது மொத படம் உதயநிதி படம், அது பேர் தெரியல. அவர் மியூச்சுவல், அவர் சிவகார்த்திகேயன் விஜய் 2 பேத்துக்குமே ஃபேனு. 2 பேத்துக்கு 2 கண்ணு. ஆனா இது என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு கண்ணு கொஞ்சம் கூடுதல், ஒரு கண்ணு தெளிவா தெரியும், ஒரு கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியும். விஜய் வந்து அதாவது விஜய் சிவகார்த்திகேயன் வரப்ப நீங்க பக்கத்துல விஜய் கண்ணுக்கு பக்கத்துல வேற ஏதாவது கண்ணு வச்சா விஜய் கண்ணு தான் பிரைட்டா தெரியும்.
இப்ப சிவகார்த்தியின் கண்ணுக்கு வச்சனால சிவகார்த்தியின் கண்ணா விஜய் கண்ணான்னு பாக்குறாரு, அவ்வளவுதானே தவிர ஓகே ஓகே குழப்பத்துல இருக்காரு. பரணி ஒரு குழப்பத்துல இருக்காரு, சண்டை போடுறதா வேணாமா 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 இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு மைண்ட்லயே இருக்கிறாரு. அதாவது அவருக்கு என்ன பெருங்கொடுமை, அவர் நண்பர்கள் பூரா இப்ப மல்கட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டைக்கு இவங்க வந்து எதிர்ப்பும் தெரிவிக்க முடியல, சமாதானமும் பண்ண முடியல, கூட சேர்ந்து சண்டை போடவும் முடியல பரணியால. என்னடா பண்ற, நானே ஒரு மீம் டைம்ல எடுத்து நான் போட்டா என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டாரு. யாரு மாவீரன் கமல் வாங்கிட்டு இருக்காப்ல. உள்ள ரசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆஹா ஆஹா படம் கலெக்ஷன் பண்ணிரும், நம்ம ஜெயிச்சிடலாம்னு உள்ள அப்படியே சந்தோஷப்பட்டு. மெய்யலகன் ப்ரோ ஷியூரா சொல்றேன், பாக்ஸ் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இப்பவே ரெடி ஆயிருக்கும். ஓகேவா, அது வந்து கன்ஃபார்ம் நடக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு படம் வந்துட்டு இப்படி வந்திருக்கான் அப்படி வந்திருக்கான்னு கொஞ்சம் ஹைப் பண்ணாலே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இவங்க ஹைப் பண்ண அளவுக்கு படம் நல்லா இருந்தாலும் இவங்க ஹைப் பண்ண அளவுக்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க ஹைப் ஆகாதீங்க தலைவா, நீங்க ஹைப் ஆகாம இருங்க. நான் ஹைப் ஆகல, ஆனா பிரகாஷ் ப்ரோ பேச்ச கேட்டா யாரா இருந்தாலும் மயங்கிருவாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு ரைட்யா, சோழிய முடிச்சு விட்டாங்க. சோழியெல்லாம் முடிக்கலங்க. ஆனா ஜனநாயகன் 8 மணி ஷோ பாக்குறேன், ஜனவரி 10 பராசக்தி 9 மணி ஷோ பாக்குறேன். ரைட்டு, உங்களுக்கு அங்க 8 மணியா? ஆக்சுவலா எங்க ஊர்ல அவதார் வந்து காலைல 7 மணிக்கு போட்டாங்க. நான் தமிழ்நாட்டுல இல்ல ஆக்சுவலா இல்ல அவதார் வந்து காலைல 7 மணிக்கு போட்டாங்க தூத்துக்குடியில. இப்ப எப்படி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து அந்த மாதிரி போடுவாங்களா? ஜனநாயகன் போடுவாங்களா? 9 மணிக்கு தான் ஷோ போடுவாங்க. வேர்ல்டு வைடு 8 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா வந்துட்டு நான் இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண, அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு சின்ன இது மீன்ஸ் பெருசா பாப்புலர் இல்லை அந்த தேட்டரு, அங்க வந்துட்டு இந்த ஃபேன் ஃபைட்ஸ்லாம் வராது, அதனால வந்துட்டு ஏர்லி ஷோஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அங்கே 8 மணி ஷோ போட்டா போவேன், அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் பார்க்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி பராசக்தி எப்படியும் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்துரும்னு தோணுது யூஎஸ்ஏல. ரைட்டு, அப்ப கிறிஸ்டோபர் ப்ரோ முதல்ல போட்டுருவாப்ல. ஆமா, பராசக்தி நல்லா இருந்துச்சுல, இப்பவே சொல்லிடுறேன், பராசக்தி நல்லா இருந்துச்சுன்னா வெறிய ஏத்தி அப்படின்னு போடுவாப்ல. பராசக்தி நல்லா இருந்துச்சுன்னா தூய சக்தின்னு போடுவாப்ல, பராசக்தி நல்லா இல்லைன்னா தீய சக்தின்னு போடுவாப்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. வாய்ப்பு இருக்கு. அசம்ஷன். சிறைக்கு ரிலீஸ் அள்ளி தெளிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க, பராசக்திக்கு 4 AM ஷோ இருக்கும் ஆனா ஜனநாயகனுக்கு இருக்காதுன்றீங்களா? லைக் ஓவர்சீஸ்ல? இல்லங்க, ஓவர்சீஸ்ல எல்லா ஏரியாலையும் 8 மணிக்கு ஷோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு ரூமர் என்னன்னா, முந்தின நாள் நைட்டு ஒரு பிரீமியர் போடுறதுக்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு பொங்கல் படங்களுக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா முந்தின நாள் ஷோ போடுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. நைட் ஷோல இருந்து ஆரம்பிக்கலாம் 10 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு படத்துக்குமே. அதாவது 9ஆம் தேதி தமிழ்நாடு போற ஒரு பெய்டு பிரீமியர் மாதிரி போட்டா ஓவர்சீஸ்ல 4 மணி ஷோ போட்டுக்கலாம். அப்படி பெய்டு பிரீமியர் போடுற ஐடியா இல்லைன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து 8 AM ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற ஐடியா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும். ஜனநாயகன் முந்தா நாள் பிரீமியர் போடுறாங்கன்னா அதே மாதிரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற பராசக்தி முந்தா நாள் நைட்டு பிரீமியர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பராசக்தி சென்னையில் மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தி பிரீமியர் போட்டால் சென்னையில் மட்டும் தான் போடுவாங்க பெய்டு பிரீமியர். ஆனால் ஜனநாயகன் போட்டால் இல்லை தமிழ்நாடு பூரா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பூரா நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. முந்தா நாள் நைட்டு 10 மணிக்கு ஷோ போடலாமா, போட்டா அப்படியே ஓவர்சீஸ் அப்படியே 4 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 4 மணி இந்த பெய்டு பிரீமியர் நம்ம டைமுக்கு அவங்களுக்கு வந்து முந்தின நாள் சாயங்காலம்ல அவங்க பெய்டு பிரீமியர் இந்த பிரீமியர் ஷோல அது எதிர்பார்க்கறாங்க. அவங்க பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க, ரொம்ப பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால வந்து அந்த பிரீமியர் போட்டாதான் நல்லா இருக்கும். பிரீமியர் போடாம அடுத்த நாள் ரிலீஸ் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. இந்திய ஷோ டைம் காலைல 8 மணிக்கு ஷோ போட்டீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஷோ போட்டோம்னா நமக்கு இங்க பாதிப்பு வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே டைம்ல போடலாம் அப்படின்னா முந்தா நாள் இங்க கரெக்டா 10 மணிக்கு இங்க வந்து ஆரம்பிச்சிடலாமா, அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒரு டைம் செட் ஆகிற மாதிரி 10-30 அந்த மாதிரி நம்ம ஐஎஸ்டி இந்த டைமுக்கு பிளான் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இப்பதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த பேச்சுவார்த்தை ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரகாஷ் ப்ரோ?
ப்ரீமியர் ஷோ போடணும்னு நினைக்கிறீங்களா, போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன எதுனாலும் விட்டுருங்க. ஓகே தான். இல்ல என்ன விட்டுருங்க. நான் இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா வந்து அதுல சாதக பாதகங்கள் நிறைய இருக்கு. இப்ப பிரீமியர் ஷோ போட்டோம்னா 10-30 ஷோ போட்டு அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு அடுத்த ஷோ இல்லாம நடுவில் பிளாங்கா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒண்ணு கண்டினியூஸ் ஷோ போடுற மாதிரி தான் இருக்கணும். இல்லையா அவங்க எப்பவும் போல நீங்க எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஆல் ஓவர் வேர்ல்டு 8 மணி, தமிழ்நாட்டில் 8 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துடணும். 1 மணி நேரம் தான் முன்னாடி ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு வாங்கிக்கணும். ஆல் ஓவர் வேர்ல்டு 8 மணிக்கு போட்டுருணும் படத்தை, அது பெட்ரு. இல்ல ஓவர்சீஸ்க்காக பார்த்தாங்கன்னா ஓவர்சீஸ்ல மட்டும் எப்பவும் போல 4 மணிக்கு ஷோ போட்டுட்டு நமக்கு எப்பவும் போல 9 மணிக்கு போட்டுருணும். அதுதான் இந்த பிரீமியர் போட்டோம்னா அது வந்து பெய்டு பிரீமியர் எல்லா ப்ராப்பரா தமிழ்நாடு பூரா ப்ராப்பரா நடத்துற மாதிரின்னா ஓகே. அது கொஞ்சம் கஷ்டம். சில ஊர்ல தேட்டர்ல பர்மிஷன் தரல, அது வேலை தரல, குழப்பக்கூடாது. பிரகாஷ் அண்ணா, ஓவர்சீஸ்ல நல்லா பிரகாஷ் அண்ணா ஒரே ஒரு overseas- இப்ப இருக்க சாரி ஆகாஷ் ப்ரோ, இந்த ஒரே சொன்னேன்னு கேட்டுறேன். இல்லன்னா இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல விஜய் அதுக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த முத நாள் பிரீமியர் இல்லன்னா அந்த 8 மணி இல்ல கவர்மெண்ட் நாம்ஸ் தானே யோசிப்பாரு. கவர்மெண்ட் இது பர்மிஷன் கிடைக்கும். முந்தின நாள் பிரீமியர் எல்லாம் போட்டுக்கலாங்க, பெய்டு பிரீமியர் தானே போட்டுக்கலாம், அது கிடைக்கும் பர்மிஷன். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பெய்டு பிரீமியர் நீங்க போறீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் அவசியம். 8:30 மணிக்கு போடுறதுக்கு நீ தாராளமா போட்டுக்கலாம். நைட்டு 8:30 மணி 9 மணி 10 மணிக்கு ஷோ போற டைம் தானே, இந்த நாள் ரிலீஸ் பண்றாங்க கணக்கு தான் வரும். அடிஷனல் ஷோ போடுறதுக்கு நீ பர்மிஷன் வாங்கணும். இல்ல ஏர்லி மார்னிங் ஷோ போடுறதா நீ பர்மிஷன் வாங்கணும். ஒரு ஷோக்கு அதே ஷோ டைம்ல நீ படம் ஓட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஆனா என்னன்னா அது நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால வந்து போட மாட்டேன் ப்ரோ. விஜய் படத்துக்கு கூட அது நைட்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் ப்ரோ. நைட்ல போட்டா அதுக்கு ஏர்லி மணியே கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல முனிஷ் ப்ரோ, ஏதோ இங்கிலீஷ் சீரிஸ் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் மியூட் பண்ணேன். கொஞ்சம் நாய்ஸா இருந்துச்சுன்னு, வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க கமல். இல்ல ப்ரோ, பிரீமியர் இந்த 10 மணி பிரீமியர் போட்டா இப்போ எப்பவுமே ஓவர்சீஸ்ல நல்லா இல்லைன்னு சொன்னா கூட தமிழ்நாட்டுல அஃபெக்ட் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நல்லா இல்லைன்னு வந்துருச்சுன்னா ஓவர்சீஸ்ல அஃபெக்ட் ஆயிரும்ல. அதுதான் சொல்றேன், நிறைய சாதக பாதகங்கள் இருக்கு. அவங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? அது அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இந்த சாதக பாதகம் யோசிச்சுதான் விட்டுட்டாங்க. அது செட்